நீங்க ஒரு கலையை கத்துக்கணும்னு விரும்புனீங்கன்னா அந்த கலைக்குரிய அறிந்த ஒருவரை குருவாக கொள்வதில் என்ன தவறு? நான் ஒரு கராத்தா கத்துக்கணும், கராத்தா மாஸ்டர்கிட்ட போய் கத்துக்கிறதுல என்ன தப்பு? நான் ஒரு பாடல் கத்துக்கணும், பாடல் ஆசிரியர்கிட்ட போய் கத்துக்கிறதுல அப்போ ஞானம் பெறுவதற்கு மட்டும் குரு வேண்டாம் என்று ஏன் சொல்கிறாய்? ஞானம் பெறுவதற்கு மட்டும் குரு வேண்டாம். ஏன்னா எங்களுக்கு குருவாலாம் வந்து ஒருத்தரும் உபதேசம் பண்ண வேண்டியதில்லை. எங்களுக்கு தட்சிணாமூர்த்தியே குருவா வருவாரு, நாங்க தட்சிணாமூர்த்தியே குருவா ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்றவங்களே இருக்கிறாங்க. அப்படின்னு சொன்னாம தான் நாங்களும் தட்சிணாமூர்த்தியே குரு, தனியாக ஒரு குரு தேவையில்லை அப்படின்னு 1995 குமரலிங்க ஐயா வேலை முடிச்சுட்டு பைக் எடுத்துட்டு பவானி வருவார், ஈரோடு வருவார், பஸ்ஸில் ஈரோடு வந்துடுவார். ஈரோட்லேருந்து ஒரு அன்பர்கிட்ட புல்லட்டை வாங்கிட்டு பவானிக்கு வருவார். மத்தியானம் சிட்டை முடிச்சுட்டு 10 மணிக்கு ஈரோடு வந்து சேருவார். 12 மணி வரையும் கேட்டு பேசுவார். இந்த மாதிரி தீட்சை வாங்கி அவனுக்கு நம்பி தீட்சை குரு அவருக்கு தீட்சை வாங்கி தான் பூசை பண்ணணும், அப்படிலாம் பண்ணாதான் நம்ம ஞானத்தில் நெறியிழைக்க முடியும். எல்லாம் குருவெல்லாம் ஒன்றும் வேண்டியது இல்லையா? எதுக்குங்க ஐயா குரு? தட்சிணாமூர்த்தி இருக்கிறதா நேரடியாக குருநாதரா, அது இருக்கையா குருநாதரான்ட்டு இப்போ காலம் போச்சு. அப்படியே குருநாதர் வேண்டாம் வேண்டாம்ட்டு போனவங்க தான். ஆனால் குருநாதர் இல்லாமல் ஞானத்தை பெற முடியும். இந்த பாடல் அது ஒரு உணர்த்துகிற ஒரு எவனுக்கு எவ்வை தெரியும். கீழே தெரிவுரை பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த குரட்பாவின் நடை கடினமாக எளிதில் பொருள் விளங்காதபடி உள்ளதால் அதன் சொற்களை கீழ்கொண்ட கண்டவாறு அமைத்துக் கொண்டால் பொருள் விளங்கும். எவனுக்கு எவை தெரியும்? அவ்வதமக்கு அவனை வேண்ட தவிர எமக்கு யாருக்கு என்ன கலை தெரியுதோ அந்த கலை தெரிஞ்சுவிட்டு அதை வேண்டி பெறுதல் என்ன தவறு? அதுக்கு மாட்டேன் என்று மறுப்பது என்ன? கீழே இதன் பொருளாவது, எவன் ஒருவனுக்கு எக்கலைகள் நன்கு தெரியுமோ அக்கலைகளை தாம் தெரிந்து கொள்வதற்கு அவன் துணையை உலகத்தவன் நாடிற்றலை நாம் காண்கிறோம். அப்படி இருக்க உண்மை ஞானத்தை பெற விரும்பும் எமக்கு அதனை உணர்த்தவல்ல ஞானாசிரியன் துணையை தவிர்த்தல் என்பது எவ்வாறு இயலும்? அது இயலாது. ஞானாசிரியர் துணையின்றி உண்மை ஞானத்தை பெற முடியாது என்பது கருத்தான். சிவஞான சித்தியாரில் ஆசான் அருளாலே அடிசேர் ஞானம் வந்திடும் மற்ற ஒன்றாலும் வராது. ஆசான் அருளாலே இறைவனுடைய திருவடி சேர்கின்ற ஞானம் வந்திடும், வேறு ஒன்றாலும் வராது. இதுக்கு அடுத்த பாட்டு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுவார். குருவருள் இல்லாம திருவருள் ஞானத்தை பெற முடியாதா அப்படின்னா பெற முடியாது. ஏன்? ஆசான் திருவருள் உணர்த்தத்தான் இந்த திருவருள் ஞானத்துல வந்து நம்ம பயணிக்க முடியும். நீங்க திருவருள் பெற வேண்டுமானால் குருவருள் என்பது மிக மிக அவசியம். நீங்க சிவஞான சித்தியாரத்தை பாட்டு எடுத்து படிச்சீங்கன்னா எதெல்லாம் ஞானம் அப்படின்னு வரிசையா சொல்லிட்டு வருவார். 310வது பாட்டு எதெல்லாம் ஞானம், வாசக ஞானம், வாச்சிய ஞானம் அப்படின்னு பல வகை ஞானம். இந்த எல்லா ஞானத்துக்கும் மேலான ஞானம் சிவஞானம். அந்த சிவஞானம் ஆசான் அருளாலே வந்திடும், அவருடைய திருவடியை சேர்ந்தால் வந்துடும் அப்படிங்கிறத உணர்த்துவார். எனவே குருவருள் ஞானத்தை பெற, அதாவது ஞானத்தை பெற விரும்புகின்ற ஒருவன் குருநாதரை வேண்டாம் என்று தவிர்த்தல் ஆகாது. இல்லா அது இங்க சொல்கிறார். இனி அறியாமை நீங்குவது குருவின் திருநோக்கால். நம்மளுடைய குற்றமாகிய ஆணவ மலம் வெளிந்து வருவதற்கு யார் துணை செய்வான்னு கேட்டீங்கன்னா குருநாதருடைய அருள் நோக்கம். அது கோமை சொல்றார். விடம் நகுலம் மேவனின்மே பாவகனின் மேலும் கடனே இருள் போவது இவன் கண். ஒருவனை பாம்பு தீண்டது, பாம்பு குத்திருச்சு, விஷம் ஏறின அந்த உடம்புல பாம்புக்கு பகையா இருக்கக்கூடிய பொருள் கீறி கட்டி பிடிச்சு உருண்டாலும் பாம்பினுடைய விஷம் போகாது.
எப்படி போகும்? அந்த விஷத்தை இறக்க கற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒருவன் கருட பாவனை செய்தால் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய விஷம் இறங்கும். இந்த இடத்துல கருட பாவனைன்னு ஒன்று சொல்றார். அதாவது ஒரு பாம்பு தீண்டியவனை அந்த மாந்திரிகன் தன்னை கருடனாக பாவித்து கருட மந்திரத்தை உச்சரித்து பழக்கப்படுத்தி வச்சிருக்கான். கருட மந்திரத்தை நாள்தோறும் சொல்லி 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 தன்னை கருடனாகவே பாவித்து வச்சிருப்பான். இவன் அந்த விஷம் தீண்டியவனை தீண்டனான்னா அந்த விஷம் தீண்டின உடம்புல இருந்து விஷம் இறங்கும். எப்படி இறங்குச்சு? இவனால இறங்குச்சா? மந்திரவாதினால இறங்குச்சா? இல்ல. மந்திரவாதி சொல்லிட்டு இருந்த மந்திரத்தினால இறங்குச்சா? இல்ல. இந்த மந்திரத்துக்குரிய தெய்வம் யாரோ அந்த தெய்வம் அந்த மந்திரத்தினிடமாக வந்து அந்த மந்திரவாதிக்கு அருள் செய்யும். புரியல? கருட பாவனை ஒன்றுதான், சிவோகம் பாவனை ஒன்றுதான். சிவோகம் பாவனைன்னு சொல்றோம் இல்லைங்களா? சிவபூசையில என்னன்னு கேட்டீங்கன்னா மந்திரத்தை பழக்கி 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 வைக்க சிவம் ஒரு நாள் இங்கு விளங்கி தோன்றும். இதுவரைக்கும் உள்ளதா இருக்கு. இப்ப நம்ம அறிவுக்கு என்ன பண்ண முடியல, அவரை எட்ட முடியல. எப்ப எட்டுன்னு கேட்டீங்கன்னா இந்த சிவோகம் பாவனை என்பது எப்படி கருட பாவனையில தன்னை மாந்திரிகன் கருடனாகவே பாவித்து அந்த பாவனையை செய்யறானோ அதுபோல இந்த பூசையை ஏற்றுவது யார்? இந்த பூசை யார் செய்யறாங்க? சிவம் செய்கிறார். இந்த பூசையை ஏற்றுக்கொள்வது யார்? சிவம் ஏற்றுக்கொள்கிறது. இந்த கருவிகரணம் யாருடையது? சிவகரணம். இவையெல்லாம் பசுகரணம் அல்ல, இவையெல்லாம் சிவகரணம். நம்ம பூசையை ஆரம்பிக்கும் போது எப்படிங்கிறோம் செஞ்சாச்சு. என்ன செஞ்சாச்சு? என்னது? என்ன தூய்மை? கர தூய்மை, கர சுத்தி. சரிங்களா? இப்ப கர சுத்தின்னா அந்த கர தூய்மை என்ன? போயிட்டு வந்து கை கழுவிட்டு சுத்தம் பண்ண அந்த தூய்மையா? இல்ல. இந்த கரம் என்பது மாயா சம்பந்தப்பட்டது. இதனால் நான் பூஜை செய்யல, இதிலிருந்து நான் நீங்குகிறேன். இதிலிருந்து தடவை என்ன பண்றோம்? இதிலிருந்து இந்த தொடர்புலேருந்து நான் என்ன பண்றேன்? நீங்கிறேன். புரியல? தேகத்தை சுத்தம் செய்யறோம், தேக சுத்தி அப்படின்னா தேகத்தினுடைய தொடர்பிலிருந்து நீங்குகிறேன். நீங்க ஏன் பூசை பண்றான்? ஒன்றும் கிடையாது. பூசை பண்ணும்போது எல்லாம் தெரியுது. புரியுங்களா? கண்ணுல பளிச்சுன்னு விளக்கு படம் போட்ட மாதிரி எல்லாம் ஓடுது. கண்ணை மூடி உட்கார்ந்து இருக்கிற அவ்வளவுதான். நம்ம மணி அடிக்கிறோம், சாமியை பார்க்குறோம், எல்லாமே இருந்தாலும் அறிவுக்குள்ள எல்லாமே ஓடுது. ஆனால் இப்படி நினைக்கிற நினைப்பு ஒரு நாள் என்ன ஆயிடுன்னு கேட்டீங்கன்னா பூசை நம்மை மறந்து நிச்சயமாக ஒரு நாள் செய்வோம். இப்ப எந்த அளவுக்கு வாய்க்குன்னு கேட்டீங்கன்னா பூசையினுடைய அறிவில் நம்ம எந்த இடத்துல நிக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி குறிப்பிட்ட காலம் பூசையோட கலந்துருப்போம். புறத்துல என்ன நடந்ததுன்னே தெரியாது. புரியுங்களா? நீங்க ஒரு மணி நேரம் நீங்க அகப்பூசை பண்றீங்க, அரை மணி நேரம் அகப்பூசை பண்றீங்கன்னா அரை மணி நேரத்துல 5 நிமிடமாவது உங்களுடைய நினைப்பு சிவத்தோடு கலந்திருக்கு. மிச்சம் 55 நிமிஷம் உலகத்தோடு கலந்துருக்கும். வெற்றியா தோல்வியா? நேற்று வரைக்கும் அது இல்லை, இன்னைக்கு என்ன இருக்குது? நிகழ்ந்திருக்கிறது. அது வெற்றி. வெற்றி என்னங்க? நம்ம சாதனையில வெற்றி அடைஞ்சிருக்கிறோம். என்ன? இது வரைக்கும் உலகத்தை மட்டுமே நினைச்சிட்டு இருந்த நான் 24 மணி நேரத்துல 960 நிமிடத்துல 5 நிமிடத்தை யாரை மட்டும் நினைச்சிருக்கிறேன்? சிவத்தை மட்டுமே நினைத்திருக்கிறேன். இப்ப இந்த 5 என்ன ஆகும்? 40 இப்படி என்ன ஆகும்? நேரங்கள் கூடும். சிவபூசையில அப்படி சிவோகம் பாவனை செல்கின்ற குறிப்பு இந்த இடத்துல வச்சுக்கணும். கருட பாவனை என்பதை குறிப்பிடுகிறார். விடம் நகுலம் மேவினும் மெய்ப்பாவகனின் மீளும் கடனில் இருள் போவது இவன் கண். எதுக்கு இது சொல்ல வந்தான்னு கேட்டீங்கன்னா பாம்பு கடிப்பட்டவன், பாம்பினுடைய தொடக்கப்பட்டவன், அதற்கு பகையாக இருக்கக்கூடிய கீரியே வந்து உடம்புல கட்டி புரண்டாலும் விஷம். அதுபோல ஞானத்தை பெறுகின்ற ஒருவனுக்கு சிவபெருமானே நேராக வந்தால் கூட ஞானத்தை தர முடியாது. யாருதான் தரணும்? ஞானத்தை டெலிவரி பண்றதுக்கு யாருக்கு ரைட்ஸ் இருக்கு? குருநாதனுக்கு மட்டும்தான் இருக்கு. கீழே தெளிவாரு. சிவனே நேராக வருவது குருவை ஆவேசித்துதான் வர வேண்டுமா அப்படிங்கிறது பதில். ஒருவனுடைய உடம்பில் பாம்பு கடித்தேறிய நஞ்சு அப்பாம்புக்கு பகையாகிய கீரியே நேரே வந்து பாம்பு கடித்தவனுடைய உடம்பின் மேல் விழுந்து புரண்டாலும் நீங்காது. ஆனால் மந்திரத்தால் தன்னை கீரியாக பாவிக்க வல்ல உண்மையான மாந்திரிக ஒருவன்
அவ்வாறு தன்னை கீரியாக பாவித்து அந்த மந்திர வடிவாக நின்று பார்க்கும் பார்வையினால் அந்த கொடிய நஞ்சு நீங்கும். உயிரில் உள்ள ஆணவ மலமாய் இருள் நீங்குவதும் இந்த முறையில் ஆகும். இறைவனே உயிருக்கு உயிராக உடன் நின்ற போதிலும் உயிரில் உள்ள ஆணவ மலம் நீங்குவதில்லை. அவ்விறைவனாய் நிற்கும் ஞான குருவில் திருநோக்கத்தால் மட்டுமே அது நீங்குவதால் நூல்களில் கருட பாவனை என ஒன்று சொல்லப்படுகிறது. அதனை அறிந்து கொண்டால் இச்செயலில் கூறப்பட்ட பாவகன் நிலை எளிதாக விளக்கும். கருட பாவனைனா என்ன கீழே சொல்றார், ஒருத்தர் படிங்க. மந்திர நூல்களில் உலக பொருள் ஒவ்வொன்றும் மூன்றாக கொள்ளப்படுகிறது. அவை பௌதிக பொருள், ஆன்மீக பொருள், தெய்வீக பொருள் என்பனவாகும். உலகத்தில் நாம் காணும் பொருள் பௌதிக பொருள். அப்பொருளுக்குரிய மந்திரம் ஆன்மீக பொருள். அந்த மந்திரத்தை இடமாக கொண்டு பயன் தரும் அதி தெய்வம் தெய்வீக பொருள். இதையே கருட நிறத்தில் வைத்து காணும் பொழுது நாம் காணும் கருடனாகிய பறவை ஆதி பௌதீக கருடன். அதற்குரிய மந்திரம் ஆதி ஆன்மீக கருடன். அந்த மந்திரத்திற்குரிய அதி தெய்வம் ஆதி தெய்வீக கருடன். அதி தெய்வம் என்பது சிவனது சக்தியாகும். அந்த சக்தியே மந்திர வடிவமாய் நின்று அந்த மந்திரத்தை கணிக்கும் மாந்திரீகனுக்கு பயன் தருகிறது. மாந்திரீகன் அந்த சக்தியை தியானிக்கிறான். அந்த சக்தியை தானாக பாவிக்கிறான். ஆன்மாவின் சார்ந்ததன் வண்ணமாகும் தன்மையினால் மாந்திரீகனது ஆன்மா அந்த சக்தி மயமாய் ஆகிவிடுகிறது. அவன் கருடனாகவே நிற்கிறான். அவன் உடம்பு கருடனாக மாறவில்லை. அவன் மந்திர கருடனை நாள்தோறும் தியானித்து பழகிய பயிற்சியினால் அவனுடைய ஆன்மா அக்கருடனே தானாய் நிற்கிறது. அவ்வாறு நின்று அவன் பாம்பினால் கடிக்கப்பட்டவனை தன் மந்திர கண்கொண்டு பார்ப்பானாயின் அவ்விடம் நீங்கும். சிவசக்தியே மந்திர வடிவமாய் நின்று விடத்தை நீக்குகிறது. இக்கருட பாவனை போல மாந்திரீகன் மந்திரத்தால் தன்னை கீரியாக பாவிக்கிற பாவனையை இக்குறள் கூறுகிறது. கருட பாவனை பற்றி மேலே சொன்னவை இக்கீரி பாவனைக்கும் பொருந்தும். கீரியை நேரே வந்து விடம் ஏறியவனின் உடல் மீது விழுந்து புரண்டாலும் அவ்விடம் தீராது. சிவம் உயிரில் பொருந்தி இருந்தும் உயிரிலுள்ள ஆணவ மலம் நீங்குவதற்கு உண்மையாகும். மந்திர வடிவமாய் நிற்கும் பாவகன் அருள்மயமாய் நிற்கும் குருவிற்கு உண்மையாவான். அப்பாவகனின் பார்வையால் விடம் நீங்குதல், குருவின் அருள் நோக்கால் மலம் நீங்குவதற்கு உண்மையாகும். இது சகல வர்க்கத்து ஆன்மாக்களுக்கு இறைவன் ஞானத்தை உணர்த்தும் முறையாகும். சகலர்களுக்கு இறைவன் ஞானத்தை உணர்த்தும் முறையை கூறுகிறார். நண்பர்களே, இந்த கருட பாவனை என்பது அந்த மூன்று நிலை. ஒன்று பௌதீக கருடன், ஆத்மீக கருடன், தெய்வீக கருடன். நம்மளுக்கு இறைவன் வினையை ஊட்டும் போது இப்படிதான் ஊட்டுறாருன்னு படித்தோம். ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆதி ஆத்மீகம், ஆதி தெய்வீகம். இறைவன் நமக்கு வினை போகங்களை நன்மை தீமைகளை ஊட்டுகின்ற பொழுது இன்ப துன்பங்களை கொடுக்கும் பொழுது எது வழியா கொடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா ஆதி பௌதீகம், பௌதீக பொருள் வழியா கொடுக்கலாம். ஆதி தெய்வீகம் எதனால நடந்ததுன்னு தெரியாம கொடுக்கலாம். ஆதி ஆத்மீகம் இன்னா ஒரு உயிர் வழியாக கொடுக்கலாம். நமக்கு துன்பமும் இன்பமும் இறைவன் ஊட்டுகின்ற வழி மூணு. பௌதிக பொருளினால், உயிர்களினால், எதனால் வந்தது என்று அறிய முடியாத ஒரு நிலையினால் ஒரு இன்பம் வந்தது. இன்னைக்கு என்னவோ தெரியல, காலையில் ரொம்ப சந்தோஷமா இருக்கு, என்னன்னே தெரியல சொல்றோம். காரணம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியாம ஒரு மகிழ்ச்சி உடம்புகள் ஓடி சரிங்களா. காலையில இருந்து ஒரே மூடம் சுத்தம் என்னன்னே தெரியல. என்ன தெரியல, எதனால் வந்தது? நமக்கு துன்பம் மனம் மொழி மெய்களால் செய்கின்ற வினைகளால் வருகிறது. புரியலா? செயலால செஞ்ச வினைக்கு செயலால தண்டனை, செயலால செஞ்ச வினைக்கு செயலால் பலன், வாக்கால் செய்த பாவத்திற்கு வாக்கால் தண்டனை, வாக்கால் செய்த நன்மைக்கு வாக்கால் பயன், மனதால் நினைத்த நன்மை தீமைகளுக்கு மனதினாலேயே பலன். சரிங்களா? அது இன்னதனால வந்தெல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை. இறைவன் அங்க என்ன பண்றாருங்க, அவர் அங்கிருந்து அதை செய்கிறார். அப்போ நம்ம பௌதிகத்தினால என்ன,
இப்போ ஒரு காலநிலை மாறிச்சு, பருவநிலை மாறிச்சுன்னா சளி பிடிக்குது, துன்பம் வந்தது, சரிங்களா? அதே ஒரு காலநிலை மாறிச்சுன்னா ஒரு நல்லா இருக்கு, புரியல, இந்த கிளைமேட் அனுபவித்துக்குது. அப்போ இந்த நன்மை தீமைகள்லாம் ஒவ்வொரு கொண்டு வந்து சாமி கொடுக்கறது இந்த பௌதிகத்தினால். பௌதிக பொருள் என்னதுங்க? காலநிலை, உலகம், நடக்கிறோம், கல் அடிச்சுக்கிச்சு, துன்பம், புரியல, ஏறக்கு ஏணி உதவுச்சு, இன்பம். இப்ப இதெல்லாம் பௌதிக பொருள். இந்த பௌதிக பொருள்னால இன்ப துன்பம் கொடுக்கலாம். தெய்வீகம் அது சொல்லியாச்சு. ஆத்மீகம் உயிர்களால் ஒரு கொசு கடிச்சது துன்பம், இது உயிர்களால் வருகின்ற துன்பம். அப்படி இன்ப துன்பங்களை கொடுப்பது போல இந்த கருட பாவனை என்று சொல்லக்கூடிய நிலையில ஆதி பௌதீகம், ஆதி அதாவது ஆதி தெய்வீகம், ஆதி ஆத்மீகம் என்று சொல்ற மாதிரி பௌதீக கருடன், ஆத்மீக கருடன், தெய்வீக கருடன். இது மூணு என்னன்னு கேட்டீங்கன்னா, பௌதீக கருடன் என்பது அந்த பறவை. அந்த பௌதீக கருடன் தாண்டி தெய்வீக கருடன் என்பது அந்த பறவை இடமாக கொண்டு இருக்கக்கூடிய மந்திர சக்தி. அந்த இடத்தை இடமாக கொண்டு அருள் செய்யக்கூடிய சக்தி இறைவனுடைய சக்தி. எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, நீங்க எந்த தெய்வத்தை போய் வேண்டி நின்னாலும் அந்த இடத்துல அந்த தெய்வத்துக்கு அருளை கொடுத்து நம்மகிட்ட பாஸ் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா சிவம். யாதொரு தெய்வம் கொண்டீர் அங்க ஒரு மாதொரு வாகனார் தான் வருவார். இதை எப்ப நம்மளால அறிவுக்குள்ள ஏத்துக்க முடியும் கேட்டீங்கன்னா, சித்தாந்தத்தை முறைமையா படிச்சிருந்தீங்கன்னா மட்டும்தான் ஏத்துக்க முடியும். சித்தாந்த விலங்குலேன்னா எப்படியும் சிவபெருமான் மட்டும்தான் எல்லாத்தையும் கொடுக்க முடியும் சொல்றீங்கன்னா, அவரை தவிர கொடுப்பவருக்கு வேற யாருக்கும் அதிகாரமும் இல்லை. அவங்க கிட்ட அதற்கான எல்லாருமே வாங்குறவங்க. எந்தெந்த கடவுள்லாம் நம்ம கும்பிடுறோமோ, தெய்வங்கள்லாம் கும்பிடுறோமோ, அவங்க எல்லாருமே நம்மளை போல சகல வர்க்கத்து ஆன்மாக்கள், உயிர் கூட்டம், சரிங்களா? நம்மளை விட தவத்தில் உயர்ந்தவங்க, தவத்தை செஞ்சு இறைவன் என்ன பண்ணிருக்கிறாங்க, அந்த இடத்த பெற்று இருக்கிறாங்க, புரியல? இப்ப எப்படி நல்லா சின்சியரா ஒரு கம்பெனில ஒரு வேலை பார்க்கறாரு, மேனேஜர் ஆயிட்டாரு, புரியல? மேனேஜரும் ஒண்ணுதான், சூப்பர்வைசரும் ஒண்ணுதான், லேபரும் ஒண்ணுதான், முதலாளிக்கு, புரியல? முதலாளிட்டு ஒண்ணு வேண்டாம், நாம நேரடியா முதலாளிட்டு பேசுற அளவுக்கு என்கிட்ட தகுதி இல்லை. நான் யார்கிட்ட கேட்க வேண்டியது இருக்குது? சூப்பர்வைசர் கேட்கறேன். அதை தாண்டி ஒரு தகுதி வேண்டி யார்கிட்ட கேட்கலாம்? மேனேஜர்கிட்ட கேட்கலாம். அதையும் தாண்டி எனக்கு நேரா டைரக்டே பேசுறது தகுதி வந்துருச்சுன்னா நான் போய் சூப்பர்வைசரை கொஞ்சம் பார்த்து சொல்லலாம்ல, எனக்கு சம்பளம் திரும்பி போட சொல்லாம கேட்க போறோம், முதலாளிகிட்ட கேட்க போறோம், சரிங்களா? அப்போ சிவத்துக்கிட்ட நேரடியாக போறது தொண்டர்களுடைய தன்மை. உலகியலாருக்கு இறைவன் இப்படி கொடுத்திருக்கிறதுக்கு காரணம் இப்படி படிப்படியா ஏறி வரணுங்கிறதுக்காக தான். அப்போ அதனாலதான் சித்தியார்ல சொல்லும்போது, யாதொரு தெய்வம் கொண்டு அங்கு மாதொரு வாகனார் தான் வருவார், மற்றைய தெய்வங்கள் செத்து பிழைப்பர். அவங்கள என்ன பண்ணுவாங்க? செத்து பிறப்பாங்க, மீண்டும் செத்து பிறப்பாங்க. நீங்க வரலாறுல எங்க எடுத்து பாத்தீங்கன்னாலும் பிறப்பிறப்பு இல்லாத கடவுளே இல்லாத அளவுக்கு எல்லாத்தையும் நீ சொல்லிடலாம். நம்ம யாரெல்லாம் தெய்வம் கும்பிடுறோமோ அத்தனை பேருக்கு என்ன உண்டு? பிறப்பு உண்டு, இறப்புங்கிற இடமும் உண்டு. பிறப்புன்னு சொல்லிட்டாவே என்ன ஆயிடுச்சு? இறப்பு இருக்கிற அவதாரங்களே 10 அவதாரம், இறப்பு இருக்கிற அவதாரம் தான். சரி, தசாவதாரம், தசாவதாரத்தை 10 அவதாரத்தை சாமி தான் நம்ம பாருங்க சம்ஹாரம் செஞ்சார். அப்ப இங்க இதுல இடம் அருளமே மெய்ப்பாகல் வீடு கடலின் போது இந்த மந்திர பாவனை இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும்னா, நாள்தோறும் மந்திரத்தை சொன்னீங்கன்னா இந்த மந்திரத்தினுடைய வசப்பட்டு விடுவார் அந்த அதிதெய்வம். நம்ம ஒருத்தரை கூப்பிடுறோம், கூப்பிட்டு பழகி வச்சிருக்கிறோம். இது வரைக்கும் அவங்க முன்ன தெரியாது. ஒரு நிறுவனத்துக்கு போனீங்க, ஒரு வங்கிக்கு போனீங்க, அங்க ஒரு பியூனை பார்த்தீங்க, மேனேஜரை பார்த்தீங்க, சரிங்களா? 10 தடவை போனீங்க, 100 தடவை போனீங்க, நல்லா ஒரு 2 வருஷம் நல்லா ரெகுலர் கஸ்டமர் ஆகிட்டீங்க. நீங்க போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவார்? வாங்க சார், இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க? பழக்கப்படுத்திட்டீங்க, அவரை நம்ம வசத்துக்கு பழக்கப்படுத்திட்டீங்க. இப்படி மந்திரத்தை ஜெபிக்க அந்த திருவருள் நம்ம வசப்படும், நம்ம அப்ப அந்த வசப்படும் போது அந்த திருவருள் ஆற்றலுக்கு உடம்புல. அதனாலதான் எம்பிரான் சண்டீச நாயனார் அந்த கோலை எடுத்த போது ஏன் அது மழுவாளா மாறுச்சு அப்படின்னு கேட்டா, அவர் சிவத்தன்மை பட்டு நிற்கிறார். அவருடைய நிலைப்பாட சண்டீசருங்கிற ஒரு நிலையில இல்லை, சிவத்தன்மை பட்டு நிற்கிறார். அவர் அங்க விசார சிறுமணரா இல்லை, விசார சிறுமணா பூசை பண்ணாரு. தந்தையார் வந்து எட்டி உதைக்கும் போது அவர் நிலை என்னாச்சு? பூசையில ஆழ்ந்து போயிடுச்சு. அப்போ அவர் தடை செய்த போது
அந்த பூசைக்கு தடை செய்தவருக்கு அந்த மழுவாள், இந்த குச்சியை என்னவா மாறுது? மழுவாளாக மாறுது. இங்கே அதைத்தான் செய்தி பதிவு பண்றார். இனி இந்த பாடல சகலர்களுக்கு அருளுகின்ற முறையை சொல்லிட்டார் இல்லையா? இனி அடுத்தது மற்ற 2-3 வகை ஆன்மாக்களுக்கு இறைவன் அருள் செய்யும் முறையை சொல்கிறார். அகலர் தரும் அருளை ஆர்க்கும் வினை நிற்கும் சகலருக்கு வந்து அருளும் தான் இறைவன். அகலருக்கு என்ன பண்ணுவான்? விஞ்ஞானகலருக்கும் பிரளயாகலருக்கும் அருளை ஆர்க்கும் இறைவன் மாயாமலம் வந்த மற்ற விஞ்ஞானகலருக்கும் பிரளயாகலருக்கும் என்ன பண்ணுவாருங்க? நேரடியாக வந்து அருளை ஆக்கும். ஆர்க்குங்கிறது என்ன பொருளுங்க? ஆக்கும், அருளை கொடுப்பார், அருளை நிறைவேற்பார். ஆர்க்கும் சொன்னாலும் ஒண்ணுதான், ஆக்கும் சொன்னாலும் ஒண்ணுதான். ஆர்க்கும்னா நிறைவேற்றல், ஆக்குதனால் கொடுப்பார். எப்படி? எதை? யாருக்கு? ஆணவ மலம் ஒன்று மட்டுமே உடைய விஞ்ஞானகலர், ஆணவம் கண்மம் என்னும் 2 மலங்களுடைய பிரளயாகலர் ஆகிய இருவரும் இங்கு அகலர் எனப்பட்டார். விஞ்ஞானகலராகிய அகலருக்கு இறைவன் உருவாகி வராமலேயே உள்நின்ற ஞானத்தை உணர்த்தி விடுவான். பிரளயாகலராகிய அகலருக்கு இறைவன் தன் இயற்கை வடிவுடன் முன்னே நின்று அவரை பிணித்துள்ள வினையாகி கட்டிலிருந்து நீக்கி ஞானத்தை நல்குவான். ஆணவம் கண்மம் ஆகிய 2ஓடு மாயாமல பந்தமும் உடையராகிய சகலருக்கு குருவடிவில் பின்னின்ற அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை. அப்போ முதலே சொன்னதுதான், விஞ்ஞானகலருக்கு தன்மையிலும் பிரளயாகலருக்கு முன்னிலையிலும் சகலருக்கு படற்கையிலும் இறைவன் அருள் செய்வார். சிவஞான போதத்தில் இது பத்தி பாடலாம், படிப்போம். 8ஆம் நூற்பாவுல மெய்ஞானம் தானே விளையும் விஞ்ஞானகலருக்கு, மெய்ஞானம் தானே விளையும் விஞ்ஞானகலருக்கு அஞ்ஞான அச்சகலத்து அக்குருவாய் மெய்ஞானம் பின்னுணர்த்தும் அன்றே பிரளயாகலருக்கு முன்னுணர்த்தும் தான் குருவாய் வந்து. முனே செய்தான், பிரிச்சலாம் பாட்டு வெண்பாவை. எப்படி? மெய்ஞானம் தானே விளையும் விஞ்ஞானகலருக்கு அஞ்ஞான அச்சகலத்து அக்குருவாய் மெய்ஞானம் முன்னுணர்த்தும் பின்னுணர்த்தும் அன்றி பிரளயாகலருக்கு முன்னுணர்த்தும் தான் குருவாய் முன். அவ்வளவுதான். நமக்கெல்லாம் சாமி இப்படிதான் வந்து உணர்த்தி ஆகணும்னு கேட்டீங்கன்னா, சகலர்களுக்கு மானுட சட்டை தாங்கி வந்து முன்னால்தான் உணர்த்தணும். அதனாலதான் போற்றிருப்பவருடைய அந்த பெருமான் ஆடும் திருத்தொழிலும் பாதை பாதியாம் பச்சை இடமும் சோதி மணிகடற்று சுந்தரமும் அப்படி சொல்லி இறைவன் திருமேனியில் என்னெல்லாம் இருக்குதோ, நடராஜர் திருமேனியில் இருக்கக்கூடிய அத்தனை சொல்லையும் சொல்லி பொருளையும் சொல்லி அவையெல்லாம் ஒன்றும் தோன்றாமல் மறைத்து கொண்டு யார் வந்தாங்க? என் குருநாதன் வந்தான். என்ன பேர் தாங்கியவன்? பேரில்லாத நாதன் போர் பேர் புனைந்து. அவனுக்கு பேர் தனியா ஒன்றும் கிடையாது. ஆனா என்ன பேர் வச்சுக்கிட்டாரு? மறைஞான சம்பந்தன் பேர் வச்சுக்கிட்டார். பேரில்லாத நாதன் ஒரு பேர் புனைந்து என்னோட வந்து உண்டு உறங்கி உடுத்து பழகினார் என்று போலவே. எதுக்கு? எம்மை இரவாத இன்பத்தில் இருத்த வேண்டி. எதுக்கியா வந்தார்? இப்படிலாம் வேடத்தை மாத்திட்டு தன்னை போலே வரணும் அப்படி அவசியம் என்ன? எம்மை இரவாத இன்பத்தில் இருத்த வேண்டி. விடை அவ்வளவுதான். இந்த ஒரு காரணத்துக்காக இப்படி வர. நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா, அருவான்மை நாயன்மார் வரலாற்றுக்குள்ள இறைவன் எல்லோருக்கும் வந்தார். முதல்ல வரும்போது எப்படி வந்தார்? முதல்ல வரும்போது நம்மளை போல ஒருவர், புரியல, ஒரு அடியார், ஒரு அந்தனர், ஒரு காப்பாளிகர், ஒரு மாதரர், இப்படிலாம் வந்தார். வந்ததுக்கு அப்புறம் காட்சி எப்படி கொடுத்தார்? விடை மேல அமையப்பட காட்சி கொடுத்தார். அவன் அமையப்பட வடிவங்க யாருக்குரிய காட்சி? பிரளயாகலருக்குரிய காட்சி. மான் மழுவு தன்னுடைய வடிவத்தோட வர்றது யாருக்கு காட்சிங்க? பிரளயாகலருக்குரிய காட்சி. அப்போ அவங்க பூமியில பிரளயாகலர்களாக வாழ்ந்து வந்தவர்கள், மாயா சம்பந்தம் நீங்கினவங்க. மும்மலத்துல மாயா சம்பந்தம் நீங்கினவங்களுக்கு என்ன பேரு? பிரளயாகலர். ஆணவ மலம் மட்டுமே இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொன்னோம், 3 மலமும் எல்லாருக்கும் உண்டு. நம்மளை போல இருக்காது. நமக்கு ஆணவம் கண்மம் மாயை எல்லாமே இருக்கு. பிரளயாகலருக்கு மாயை உண்டு. மாயைனா உடம்பு, மாயைனா உலகம். மாயைனா மாயமா இருக்குங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது நினைச்சுக்காதீங்க. மாயைன்னு ஒண்ணும் இல்லை, அது உடம்பு. சரிங்களா?
இது சொல்ற மாயா மாயா எல்லாம் மாயா பார்த்தாங்கிற மாதிரி சொல்ற மாதிரி எல்லாமே பார்த்தா உடம்பு உலகம் எல்லாமே மாயை. புரியல? அப்போ அவங்களுக்கு வினை மட்டும் இருக்குது, விஞ்ஞானம் இருக்கு. விஞ்ஞானங்களுக்கு பிரளயாளம் மட்டும் இருக்கு, வினை மட்டும் இருக்குதுன்னா எதை வச்சு அனுபவிப்பாங்க? உடம்பு இல்லாம அனுபவிக்க முடியுமா? உடம்பு இல்லாம உலகம் இல்லாம அனுபவிக்க முடியுமா? நம்மளுக்கு 4 பொருளை இறைவன் படைத்து கொடுத்தான்னு படிச்சோம். பணு கரணா பண்ண. இப்படி 4 கொடுக்காம ஒன்னொன்னா மட்டும் கொடுத்துருந்தா என்ன நடந்திருக்கும்? அனுபவம் வருமோ வராது? உடம்பு மட்டும் கொடுத்துட்டாரு. வினைங்கிறது உடம்பு வேணும், அவ்வளவுதானே. உடம்பு கொடுத்தாச்சு, உலகமும் இல்லை, கருவியும் இல்லை, அனுபவ பொருள் இல்லை. இதுக்கு பேர் ஜடம்னு பேர், இதுக்கு பேர் உடம்புன்னு பேர். இதே எப்படி உடம்பு உடம்பு மட்டும் கொடுத்தாரு, உடம்போட சேர்த்து கை கால் கண்ணெல்லாம் கொடுத்துட்டாரு. சரிங்களா? எல்லாம் உயிருக்கு இருக்கு, உலகத்தை கொடுக்கல, அனுபவத்தை கொடுக்கல. உடம்பு இருக்குது, கருவிகரணங்கள் இருக்குது, உலகம் இல்லை, அனுபவ பொருள் இல்லை. சரி, உடம்பை கொடுத்தாரு, கருவிகரணங்களை கொடுத்தாரு, உலகத்தையும் கொடுத்துட்டாரு. எனக்கு உடம்பு இருக்கு, கருவிகரணம் கொடுத்துட்டாரு, உலகம் படிச்சேன், எனக்கு தேவையான உலகம் படிச்சாச்சு. இப்படி அனுபவ பொருளா இல்லை. என்ன பண்ண முடியும்? நான் மட்டும் உலகம் சுத்திட்டு வர வேண்டியதான், போய் போய் அங்கேயும் சுத்திட்டு இருக்க வேண்டியது. அப்போ இத்தனையும் கொடுத்து தான் நம்மளுக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்குது? அனுபவத்தை கொடுக்க வேண்டியது. அப்போ இறைவனுடைய திருக்கருணை வந்து அருளுகின்ற விதம் ஏன் எல்லாருக்குமே ஒரே மாதிரி வரமாட்டாரா? சரி, நாம என்ன நினைக்கிறோம்? ஏன் இப்போ நாயன்மார்களுக்கு வந்த மாதிரி சாமி எனக்கு விடமேல காட்சி கொடுக்கூடாதா? கொடுத்தாலும் குறைஞ்சாம போயிடுறாரு. சரிங்களா? நீங்க மணிவாசர் கேட்க மாதிரிதான், என் தான் கெட்டது இறங்கிட, என் தான் கெட்டது இறங்கிட. சாமி எங்கிட்ட இருக்கிற வினையை குறைச்சா நீங்க என்ன கெட்டு போயிருவீங்களா? கொஞ்சம் இறங்குங்க. என் தான் கெட்டது இறங்கிட. அவங்க யாரும் சொல்ல போறாங்களா? ஏன் போய் மணிவாசனுக்கு வினையை நீங்க கேட்க போறாங்களா? என்ன நீக்குங்களேன். அப்புறம் சொல்லும் பொழுது இறைவன் எல்லாருக்கும் ஒன்று போல் அருளச் செய்வதில் இல்லை. ஏன்? நம்மளுடைய பக்குவத்துடைய தாரதமியம் இருக்கு. நம்மளுடைய பக்குவம் எப்படி இருக்குன்னா, மந்ததரம், மந்தம், தீவிரம், தீவிரதரம். 8ஆம் வகுப்பால உபதேசம் பண்ணணுடைய முத்திக்கு போயிடுறாங்க அந்த மாணவன் சீடன். எப்படி போயிட்டான்? அவனுக்கு பக்தி எப்படி இருந்தது? தீவிரதர பக்தி. அந்த தீகிக்கு பேரு சத்தியோ நிர்வாண தீகை. நிர்வாண தீகிய 2 வகை தீகை இருக்குது. சத்தியோ நிர்வாண தீகை, அசத்தியோ நிர்வாண தீகை. நிர்வாண தீகைனா அந்த உண்மை தீகை. இந்த பற்றெல்லாம் கழிகிறதாக நினைத்து பாவனை பண்ணி குருநாதர் உபதேசம் பண்ணுவார். உபதேசம் பண்ணன உடனே உயிர் பிரிஞ்சது. உபதேசம் பண்ண யாருங்க? பெற்றான் சாம்பல். அவனுக்கு பிரிஞ்ச மாதிரியே கள்ளி செடிக்கும் பிரிஞ்சது. புரியல? இது என்னமோ உமாபதி சிவத்தோட காலத்துல மட்டும்தான் நடந்திருக்கு நினைக்க வேண்டாம். அதுக்கு பிறகு உமாபதி சிவத்துக்கு பிறகு பரம்பரையில வரக்கூடிய குருமகா சன்னிதானங்கள்ல சொல்லி உபதேசம் பண்ணோடனே நெட்டை கூடி உயிர் பிரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அவங்க அதெல்லாம் என்ன தவத்தினுடைய முதிர்ச்சி. புரியல? எப்ப நம்மளுக்கு இப்ப பக்குவம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா 4 லிஸ்ட்லயே சேர்த்தலாமான்னு தெரியல. அந்த தரத்திலேயாவது இருக்கிறோமான்னு கேட்டீங்கன்னா தீவிரதரம், தீவிரம், மந்தம், மந்ததரம். மந்ததரத்துக்கு கீழே ஏதாவது பட்டியல் இருக்குதா? புரியுங்களா? அடிச்சு துவைச்சு காய போட்டா கூட காய மாட்டேங்குது. தினம் அடிச்சு துவைச்சு காய போட்டாரு, ஒன்னும் அழுக்கு போன வாட்டக்கான துணி நஞ்சு போயிட மாட்டேது. சாமி நம்மளை புரட்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய அறிவு ரொம்ப தூளமா இருக்கு. இந்த அறிவு தூளம், அறிவு சூக்குமமாகத்தான் சூக்குமமாக இருக்கக்கூடிய பொருளாகி சிவத்தை பற்ற முடியும். என்னால சிவத்தை பூசையில பற்ற முடியல, என்னால சிவத்தோட வழிபாட்டில் உணர முடியலன்னா அறிவு தூளமாக இருக்கிறது. நம்ம அறிவு எப்படி இருக்கு? தூளமா இருக்கிற அறிவு என்ன பண்ணணும்? சூக்குமமாக ஆகணும். ஆகிறதுக்கு என்ன கருவி? அஞ்செழுத்து. அஞ்செழுத்தை சொல்ல சொல்ல அறிவு என்ன ஆகிட்டே போகும்? சூக்குமமாயிட்டே போகும். சூக்குமமாக ஆக சூக்குமமா இருக்கிற பொருளை ரொம்ப எளிமையா பற்றுவோம். நாம் அப்பசிவத்தோட ஒன்றுகின்ற வாய்ப்பு ரொம்ப எளிமையா கிடைக்கும். நீங்க அதெல்லாம் பூசைக்குள்ள போய் பழகடைனா தான் தெரியும். பூசை பண்ண ஆரம்பிக்கிற காலத்துல இருந்த இடர்பாடு, பூசை பண்ண இருக்கக்கூடிய காலத்துல இடர்பாடு குறைஞ்சிக்கிட்டே வரும். பூசைக்கு இறைவனுடைய திருவுள்ளம் முழுமையாக நமக்கு எடுத்து தரும். பூசை செய்ய அதுதான் சொல்லல, பூசை தான் இதுக்கு எல்லாத்துக்கான ரிசல்ட்.
படிக்கிறதுக்கான விடை எங்க பார்க்கணும்னு கேட்டீங்கன்னா பூசை பண்ணனீங்கன்னா தான் விடைய கண்கூட பார்க்க முடியும். எனவே இங்க அகலத்தரும் அருளை, அதாவது உலயாகலர் விஞ்ஞானகலருக்கு இறைவன் அறிவுக்கு அறிவாகவும் முன்னின்றும் உணர்த்தி விடுவான். சகலருக்கு என்ன பண்ணுவான்? வினை நீக்கும். சகலருக்கு வினை எப்படி வந்து நீக்குவான்? வந்து அருளும் தான். சகலருக்கு வினை நீக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? வந்துதான் அருளுவான். சிவபெருமானை குருவாதல் வேண்டும். ஆதறிவார் எல்லாம் அகன்ற நெறி அருளும் பேரறிவான் வாராத பின், அருளும் பேரறிவான் வாராத பின் எல்லாம் அகன்ற நெறி ஆதறிவார். இறைவன் குருநாதனா வந்து அருளனா மட்டும்தான் நாம என்ன பண்ண முடியும்? அறிய முடியும். அருளும் பேரறிவான் வாராத போது எல்லாம் அறியும் நெறி ஆதறிவார். அதான் பாடல என்ன சொல்ற? ரெண்டா பிரிச்சு படிச்சீங்கன்னா ஆறறிவார் எல்லாம் அகன்ற நெறி. எல்லாம் அகன்ற நெறி என்பது சிவநெறி. எல்லாவற்றையும் அகன்று இருக்கக்கூடிய நெறி சிவநெறி. அப்படிப்பட்ட நெறி யார் அறிவார்? அந்த நெறியை அருளும் பேரறிவான் வாராத பெண். இப்போ இந்த காரை தயாரிச்சவர் யாரு? சரிங்களா? எங்க சரி பண்ண முடியல. இந்த மேனுஃபேக்சர் கம்பெனி இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியர் யாரு? அவரை கூப்பிடுங்க. இதுல என்ன டிஃபெக்ட் அவருக்கு தான், டிசைட் பண்ணவருக்கு தான் தெரியும். அப்ப நமக்கு என்ன அருளை செய்ய வேண்டும் என்று இறைவனுக்கு அவர் தான் நேரம் வரணும். அதனாலதான் நீங்க சிவபோகசாரத்துல முதல் பாடல் சொல்ல ஆரம்பிக்கும் போதே குருஞான சம்பந்தர் என்னுடைய குருநாதன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு வரிசையா எழுதுவார். புரியல? சித்தி தருநாதன் தென் கமலை வாழ்நாதன், சித்தி தருநாதன் தென் கமலை வாழ்நாதன், பக்தி தருநாதன் பரநாதன், முக்தி பெருநாதன், ஞான பிரகாசம் என் உண்மை குருநாதன். குருநாதன் கமலை ஞான பிரகாசன். அவர் சித்தியும் தருவார், முக்தியும் தருவார், பக்தியும் தருவார், ஞானமும் தருவார், எல்லாவற்றிற்கும் மேலாகிய பரபுத்தியும் தருவார் அப்படின்னு சொல்லி அதுவே ஒரு இடத்துல சொல்வார். ஆரறிவார் நீதி வழி, ஆரறிவார் சித்தி புத்தி, ஆரறிவார் நத்தவங்கள் அன்பனைத்தும், பார் எவர்க்கும் கத்தன் கமலையில் வார், ஞான பிரகாசன் அத்தன் என் போல வந்திலனால். கமலையில் இருக்கக்கூடிய ஞான பிரகாசரா என் குருநாதன் என்னை போல வந்தில்லை வரலைனா, என்னை போல நினைங்க, என்னை போல உருவம் தாங்கி வரலைனா யார் அறிவார்? நீதிபதி. யார் அறிவார்? சித்தி புத்தி. யார் அறிவார்? நத்தவங்கள் அன்பனைத்தும். யாருக்கு தெரிஞ்சுக்க முடியும்? அப்ப அவர் அப்படி தான் வந்தது. அதான் சொல்ற, ஆறறிவார் எல்லாம் அகன்ற நெறி அருளும் பேரறிவார் வாராத. இப்ப குருநாதர் வாராமல் ஞானத்தை பெற முடியாது. 49 குறள் சொன்னார். 50வது குறள்ல மாணவருக்கு இன்னும் சந்தேகம். ஆசிரியரே, நம் அறிவில் இருக்கக்கூடிய சிவபெருமானை தவிர வேற யாராலையும் ஞானம் கொடுக்க முடியாதா? அவர்தான் கொடுக்கணுமா? வேற ஏதாவது ஷார்ட்கட் இருந்தா சொல்லுங்க. அவங்களுக்கு ஷார்ட்கட் வேணும், வேற ஏதாவது ஆப்ஷன் வேணும். வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க. இருக்கு. குருநாதர் இல்லாம ஞானம் பெறுவதற்கு வழி இருக்கு. இருக்கா? உடனே சொல்லுங்க. சரிங்களா? வீட்டில் ஒரே இடைஞ்சலா இருக்குது. குருநாதர் போயில உபதேசம் வாங்க முடியல, அதனால ஏதாவது ஷார்ட்கட் இருக்குதா? இருக்கு அப்படிங்கிறார். என்னையா இருக்குது அப்படின்னு கேட்டா அதுக்கு 50வது பாடல் விட ஞானம் இவன் ஒளிய நன்னீடும் நற்கல் அணு பாடு ஒளியப்படி. சூரியகாந்த கல்லுன்னு ஒரு கல், அந்த கல் வராம அந்த கல்லுல ஒளி வரணும், நெருப்பு வரணும். சரிங்களா? எது வராம? சூரியன் வராம அந்த சூரியகாந்த கல்ல நெருப்பு என்னைக்கு வருமோ அன்னைக்கு ஞானம் குருநாதர் இல்லாம, சூரியன் இல்லாம என்னைக்கு சூரியகாந்த கல்லுல நெருப்பு வருமோ அன்னைக்கு குருநாதர் இல்லாமல் ஞானம் வரும். வருமா? வருமா? வராதா? வரும். அதனால அப்படி எப்படி
அதான் இதுக்கு எதிர்மறையா சொல்றது. நீங்க நேர்மறையா சொல்லிட்டு வந்தாரு, குருநாதன் வேணும்பா, குருநாதன் இருந்தாலும் ஞானத்தை பெற முடியும், குருநாதனோட உபகாரம் எப்படி, அவர் தான் நமக்கு அறிவுக்குள் அறிவாக இருந்து புறத்துல எல்லாம் சொல்லி பார்த்தாரு. வாங்கல அறிவு அப்படிங்க. சரியா படிச்சா நல்ல மார்க் வாங்கலாம், வேற ஏதாவது துறைக்கு போகலாம், நல்லா படிச்சுட்டு வா அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இப்போ நல்லா படிக்கணும்னா மாடு மேய்க்கத்தான் போகணும். சரியா? இது என்னதுங்க? அதேதான் செய்தி. சொல்ல வந்த செய்தி என்னது? அதேதான். ஆனா என்ன சொல்லிட்டாரு? படிக்கலைன்னா எங்கேயாவது ஊருக்கு கடைசி பஸ் இதுதான் பேருந்து, இந்த ஊருக்கு கடைசி பேருந்து இதுதான் சொன்னா. விளங்குச்சா? விளங்கி அறி விடுவாங்க. அந்த வண்டி ஓட்டினா ஊருக்கு வர முடியாது, நல்லா பார்த்துக்கோ. அந்த வண்டி தான் கடைசி வண்டி. அந்த வண்டினா ஊருக்கு வர முடியாது. இது எதிர்மறையில சொல்லி தன்னுடைய கொள்கையை நிறுவுவது. வள்ளுவர் அப்படி நிறுவி இருக்கிறார். 13வது குறையில் இருக்கிற என்ன காரணம்? முதல் அதிகாரத்திலேயே நம்ம படிச்சிருக்கிறோம். முதல் 6 குறள் நேர்மறையில சொல்ற குறள். சரிங்களா? கடவுள் என்ற ஒன்று, கடவுளை தவிர இந்த உலகத்துல வேற எதுவும் இல்லை. அந்த கடவுளால் ஆகக்கூடிய படிச்ச படிப்பினுடைய பயன் கடவுளை அடைவது. எப்படி அடைவதுன்னா மனம் வாக்கு காயத்தால் அடையலாம். எப்படி மனம் வாக்கு காயத்தால் அடையலாம்னா மனதில் எந்நேரம் அவனை நினைச்சிட்டு, வாக்குல அவன் எந்நேரம் சொல்லிட்டு, செயல்ல அவனை பற்றிய செயலை செய்து கொண்டு இரு. 6 குறள் முடிச்சார். 7வது குறள்ல மனசுனால நினைக்கலைன்னா என்ன ஆகும், வாக்குனால சொல்லலைன்னா என்ன ஆகும், செயல்னால செய்யலைன்னா என்ன ஆகும். அது எதிர்மறையா சொல்றாரு. தனக்கு ஓமை இல்லாதான் தாட் சேர்ந்தார்க்கு அல்லார். மனக்கவலை மாற்றல். உனக்கு மனக்கவலை தீரவே தீராது. எப்போ மனசுல இறைவனை நினைக்காம இருந்தீங்கன்னா உன் மனசுல கவலை. முதல்ல என்ன சொன்னாரு? மனசுல நினைச்சின்னா உன் வினை தீருன்னு சொன்னார். முதல்ல 3வது குறள் என்ன சொன்னாரு? மலர் மிசை ஏகினா ஆனடி சேர்ந்தார் நிலமிசை ஈடு வாழ்வார். நீ இறைவனை மனதில் நினைச்சீன்னா உன் மனசுல நினைச்சு உனக்கு இன்பத்தை கொடுப்பாரு. அடுத்து 7வது குறள் சொல்ற நினைக்கலைன்னா தனக்கு உமையிலான் தாள் சேர்ந்தாருக்கு அல்ல மனக்கவலை மாற்றல் அறிவு. அடுத்து சொல் அறவாளி அந்தனன் தாள் சேர்ந்தார்க்கு அல்லார் பிறவாளி நீந்தல் அறிவு சொன்னாங்களா? அப்ப கோளில் குறியில் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. இது எல்லாமே எதிர்மறையா சொல்றது. உனக்கு தலை கொடுத்துருக்கிறாரா? கொடுத்துருக்கிறாருங்க. இந்த பேர் தலைன்னு ஒன்று சொல்லணுமா, முண்டன்னு சொல்லணுமா? வணங்கினா இதுக்கு பேர் தலை. வணங்கினா இதுக்கு பேரு தலை. இல்லைன்னா உன்னை என்ன நினைச்சுக்கலாம்? நீயே வச்சு நான் சொல்றேன். கோளில் பொறியில் குணமிழவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை. கையில் எடுத்து கும்பிட்டீங்கன்னா இதுக்கு பேரு கை. இல்லைன்னா அதுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம்? வச்சுக்க வேண்டியதான். கோளில் அதனாலதான் அப்படி சொன்னார். அதனால எல்லாம் எதிர்மறையில சொன்னார். இங்கே அப்படி ஞானம் இவன் ஒளிய நன்னியிடும். குருநாதர் இல்லாம ஞானம் வந்துடும். எப்போ? நற்கல் அனல் பானு ஒளியப்படி. பானுனா சூரியன், இல்ல பானு சூரியன். நற்கல் சூரியகாந்தங்கள். சூரியகாந்த கல்லினிடத்து எப்பொழுது நெருப்பு வருகிறதோ, எது இல்லாம சூரியன் இல்லாமல், அப்பொழுது குருநாதன் இல்லாமல் நமக்கு ஞானம் பிரகாசிக்கும். கீழே பாருங்க, சூரிய ஒளி இல்லாமல் சூரியகாந்த கல்லில் அக்னி தோன்றார். அதுபோல அருக்குறியின்றி ஆன்மாவில் ஞானமும் தோன்றார். சூரிய ஒளி ஒன்றினாலேயே சூரியகாந்த கல்லில் அக்னி தோன்றும். அவ்வாறு சிவபெருமானின் திருவருவடிவாகிய குருவினால் மட்டுமே ஆன்மாவில் ஞானம் தோன்றும் என்பது கருத்து. பானு சூரியன், நற்கல் சூரியகாந்தக்கல். சூரியன் சிவத்திற்கும் சூரியனது ஒளி குருவடிவாய் வரும் திருவருளுக்கும் சூரியகாந்தக்கல் பக்குவமுள்ள ஆன்மாவுக்கும் அக்னி ஞானத்துக்கும் ஓமையாயின. எது ஓமை? சூரியன் இறைவனுடைய சிவத்திற்கும், சூரியனுடைய ஒளி அவனுடைய குருவாவாரதுக்கும் திருவருளுக்கும், சூரியகாந்தக்கள் ஆன்மாவுக்கும் பக்குவமுள்ள அந்த ஆன்மாவுடைய ஞானம் தோன்றுவது அக்னி. அதான் சொன்னார். இங்கு எதிர்மறையாக கூறப்பட்ட இதே கருத்தை அருள்நந்தி சிவம் தமது சிவஞான சித்தியார் என்னும் நூலில் உடன்பாட்டு முறையில் கூறியுள்ளார். சூரியகாந்த கல்லினிடத்தே செய்ய சுடர் தோன்றியன சோதி தோன்றுமாறு போல் ஆரியனால்
ஆசான் வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும். ஆரியனா சிவம், ஆரியனா ஆசான். சிவபெருமான் எப்படி வருவாங்க? ஆசானா எப்படி வருவார்? வந்து அருளால் தோன்ற அடிஞானம் ஆன்மாவில் தோன்றும். நமக்கு அறிவுல ஞானம் பிறக்கணும்னா குருநாதன் வந்துதான் பிறக்கும். எனவே இறுதியாக தொண்டை மண்டலம் ஆதீனம் வீரத்திரி சிவபிரகாஷ் ஞானப்பிரகாச சுவாமிகள் திருவாக்கை நினைவு கூறுவோம். அருள் நிலையை 1000 முறையாவது படிக்க வேண்டும். அதனால் பாச வீடு சிவப்பேரும் என்னும் முத்திநிலை கைகூடும். இவ்வழியில் நின்று நாமும் அம்முத்திநிலையை பெற என்ன சொல்லியிருக்கிறார் அவருடைய நூல் திருவருட்பயனுக்கு தொண்டை மண்டல சுவாமிகள் எழுதியிருக்கக்கூடிய உரையில இந்த குருநாதர் அதிகாரத்தை மட்டும் 1000 முறை படிக்கணுமா? அவரு 1000 முறை படிக்க சொல்றார். பார்த்துட்டு இனி 6வது அதிகாரம் அறியும் நெறி. நண்பர்களே, இதுவரைக்கும் நம்ம படிச்சது பொது அதிகாரம்னு சொல்லப்படும். இனிமேல் படிக்கிறது சிறப்பு அதிகாரம். என்ன பொது அதிகாரம்? பொதுவா சைவ சித்தாந்தம் சொல்லக்கூடிய பொருள்களை பற்றி நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம். இனிமேல் அதற்குரிய சாதனையும் பயனையும் தெரிந்து கொள்ளப் போகிறோம். 6ஆம் வகுப்பா வரைக்கும் பொது அதிகாரம் சிவஞான போதம் படிக்கும் போது. அதுக்கப்புறம் சிறப்பு அதிகாரம். என்னங்க பொது சிறப்புன்னு கேட்டா, பொதுவாக பொருளையும் பொருளுடைய இலக்கணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னதுங்க? பொது அதிகாரம். ஒரு பொருளுடைய இருப்பையும் இலக்கணத்தையும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த பொருள் எப்படிப்பட்டது இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு பேர் என்னதுங்க? பொது அதிகாரம். அந்த பொருளை எப்படி பயன்படுத்துறது, பயன்படுத்தினா என்ன கிடைக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேரு சிறப்பு அதிகாரம். இல்ல அதே மாதிரி இங்கே வச்சிருக்கிறோம். இப்ப நம்ம என்னென்ன படிச்சிருக்கிறோம்? இறைவனை பற்றி, உயிர்கள் பற்றி 5 அதிகாரம் படிச்சிருக்கோம். என்னென்ன படிச்சிருக்கிறோம்? எல்லாமே இறைவனை பற்றி பொதுவா படிச்சாச்சு, உயிர்களை பற்றி படிச்சாச்சு, வாசங்களை பற்றி படிச்சாச்சு, அதுக்கு உதவுகிற திருவருளை பற்றி படிச்சாச்சு. அந்த திருவருள் எப்படி நம்மளுக்கு வந்து உதவுன்னா குருநாதரா வந்து உதவுன்னு அதையும் படிச்சாச்சு. இது வரைக்கும் படிச்சது எல்லாமே அந்த பொருளை பற்றி, அந்த பொருளுடைய இலக்கணத்தை பற்றி படிச்சிருக்கிறோம். இனிமேல் படிக்க போறது அந்த பொருளினுடைய பயன்பாடு. அதை எப்படி பயன்படுத்துறது, பயன்படுத்துறதுனால பயன் எப்படி விளையும். அறியும் நெறி உபதேசம். நம்ம என்ன படிச்சோம்? அறியும் நெறி என்னதுங்க? குருநாதன் வந்து நமக்கு என்ன செய்வார்? உபதேசிப்பார். என்ன உபதேசிப்பார்? நீ உலக வேட்டை விட்டு மயங்கி இருக்கிற அதை விட்டுடு. அவ்வளவுதான். ஐம்புல வேடரின் அயந்தனை வளர்ந்தன மன்னவன் தன் குமாரன் வேடரிடத்தே தங்கி நீ உன் பெருமையும் அறியாது மயங்கினான். நாட்டோட இளவரசன் சின்ன குழந்தையா இருக்கும்போது அவங்க அரசர் வந்து ஊர் சுற்றி வருவதற்காக போறாங்க. போகும்போது இந்த குழந்தை வந்து காட்டு வழியில காணாம போயிருக்கு. காட்டு வழியில காணாம போன குழந்தைய வேடர்கள் எடுத்து வளர்த்துட்டு வராங்க. இந்த வேடர்கள் வளர்த்து அந்த வேடர்களுடைய தன்மையை பூரா இது இருக்குது இல்ல. ஒரு நாள் இந்த குழந்தைய எப்படியோ அரசன் அறிந்து கொள்கிறார். அடையாளங்களை கொண்டு அதற்கு முத்திரைகளை கொண்டு அறிந்து கொள்கிறான். இது அரசகுமாரன் சொல்லி, எவ்வாறுப்பா நீ அரசகுமாரன், அரசனுடைய சொத்து பூரா உனக்கு, நீ வந்துரு அப்படின்னு சொன்ன அந்த வேடர்களை விட்டுட்டு அரசகுமாரன் வந்து அரசனோட சேர்ந்து அரசனுக்குரிய சொத்துக்களை பூரா அனுபவிப்பான். இது உண்மை. அந்த அரசன் குருநாதன். வேடர்கிட்ட சிக்கினவங்க நாம ஐம்புல வேடர்கிட்ட சிக்கி இருக்கிறோம். இந்த வேடர்கிட்ட இருந்து ஒரு நாள் நம்மளை கூப்பிடுறதுக்கு சிவம் என்னவோ வருவார், குருநாதரா வருவார். வந்து எல்லாருக்குமா சொல்லுவாரு, ஊருக்குள்ள போய் நோட்டீஸ் பிடிச்சிட்டு வாங்க, உங்களுக்கெல்லாம் ஐம்புல வேட்கைப்பட்டு கிடக்கிறீங்க, வாங்க உங்களுக்கெல்லாம் நான் என்ன பண்ண போறேன், ஐம்புல வேட்கையிலிருந்து விட்டுற போறேன்னு கூப்பிடலாம். எல்லாத்தையும் கூவி கொடுக்க போறாரு. பக்குவம் முறுகின்ற ஆன்மாக்களுக்கு மட்டுமே அந்த வாய்ப்பை இறைவன் அதற்கான சூழலையும் உருவாக்கிறார். நீங்க அவத்தை செய்கின்ற வாய்ப்பு நம்மால் நிகழல, இறைவன் தான் அதற்கான வாய்ப்பை ஒவ்வொரு முறையும் உருவாக்குறான். நாம இங்க வந்து அமர்ந்தோம், இங்க சிந்திக்கிறோம், இங்கிருந்து புறப்படுறோம், திருவருளை நோக்கி அப்படின்னா அன்பர்களுக்கு நீங்க வாரம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி சோடையும் வகுப்பு சோடையும் ஏதாவது இருந்துகிட்டே இருக்கு. எவ்வளவோ இடர்பாடு வீட்டுக்குள்ள இருக்கலாம். ஆனா இந்த இடர்பாடுகளில் இருந்தால் நீங்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். புரியுங்களா? நீங்க இதையெல்லாம் இடர்பாடு நினைச்சிட்டு அங்கேயே தங்கிட்டு இருந்தீங்கன்னா
இந்த பிறவிங்கிறது நிரந்தர இடர்பாடு நீங்கவே முடியாது. அவன் நினைச்சுக்கிறோம் அங்க வந்து சமாளிச்சுட்டு வரணும், இங்க வந்து சமாளிச்சுட்டு வரணும் அப்படின்ட்டு. யாருக்கு இல்லை பிரச்சனை இல்ல, இங்க வந்து உட்கார்ந்துருக்க அத்தனை பேர்த்துக்குமே பின்னாடி ஒரு பிரச்சனை சுத்திட்டு தான் இருக்கும். வீட்டுல ஏதாவது நான் அப்பா எதிர்ப்பாரு, அம்மா எதிர்ப்பாங்க, இல்லாட்டி பையன், இல்லாட்டினா வேற, இல்லாட்டினா கணவன், யாரோ ஒருத்தர் என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா உனக்கு வேற வேலையே இல்லையான்னு கேட்கதான் செய்யணும். சரிங்களா? நம்ம அதுக்காகலாம் மனதுல இடர்பாடு பட்டுக்கிட்டு போலாமா வேண்டாமா இந்த இடம் இல்லைங்க. நீங்க வாரவா நமக்கு எல்லா இடத்துக்கும் வந்து சேர முடியாது. ஆனா நம்ம அறிவு எங்க நிக்கணும்னு கேட்டீங்கன்னா எப்படியாவது நம்ம போறதுக்கு வாய்ப்பு இருந்தா நம்மளுடைய குடும்ப சூழலையும் அதுக்கு தகுந்த மாதிரி நாம தான் சரி செய்யணும். புரியுதா? இதுல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாழ்க்கை சூழல். சரிங்களா? நம்மளுடைய திருத்தொண்டுக்கு இறைவன் துணை நிற்பான். அதை மட்டும் நம்புங்க. நாம சேர திருத்தொண்டுக்கு யார் துணை நிற்பாரு? இறைவன் துணை நிற்பார். நம்ம முயற்சினால செய்யவே இல்லைங்க. உண்மையா அவர்கிட்ட இருந்தா போதும், அவர் உண்மையா நேசிச்சா போதும். நம்ம நேசிக்க வேண்டிய நேசிக்க எப்படி இருக்கணும்? உண்மையா நேசிக்கிறோம். நான் உண்மையா நேசிக்காம இருக்கிறான்னு கேட்டாதீங்க. கேட்டேன் ஏன்னா உண்மையா சாமி கொண்டாடுறேன், அந்த உண்மையான அர்த்தமே வேற. உண்மையா நேசிக்கிறதுனா அவனை மட்டும் விரும்பி நின்னா அதுக்கு பேரு உண்மையா நேசிக்கிறது. நாம என்னென்னலாம் விரும்பி நிற்கிறோம் நம்மளுக்கு தெரியும். அவர்கிட்ட போயிருக்கிறதே எல்லாம் கேட்கறது தான். அங்க சிவபெருமான்கிட்ட போயிருக்கிறது எதுக்கு யார் போயிருக்கிற சாமி கூட ஏன் கோயிலுக்கு பிரதோஷத்துக்கு வந்து கேட்டாவே ஏதோ சனி பிரதோஷத்துக்கு வந்து அது நடக்குமா இது நடக்குமா குபேரலட்சுமி வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துருவாங்களாமா அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்படி எல்லாம் பலவாறு விண்ணப்பம் வச்சுட்டு போனோம்னா அதுக்கு பேர் உபாய பூசை. உண்மையா நேசிக்கிறது என்ன கேட்டீங்கன்னா அவனை தவிர வேற எந்த நேசமும் இருக்கக்கூடாது. இப்ப அவனை நேசிச்சதெல்லாம் தன்னை போல வர அதை நம்பும் போத இறைவனை நேச்சா எல்லாம் விட்டுட்டு போயிடும். அவரை மட்டும் நேச்சா நான் பிள்ளை யார் நேசிப்பாங்க? இப்போ ஈசனுக்கு அன்பில்லார், அடியவருக்கு அன்பில்லார், அடியவருக்கு அன்பில்லார், எவருக்கும் அன்பில்லார். உலகத்துல உங்க மேல எனக்கு அன்பு இல்லைன்னு வச்சுங்க, நான் சிவபெருமான் மேல அன்பு இருக்குன்னு சொல்றது போய் நீங்களா என்கிட்ட பேசாதீங்க, உங்க மேல எனக்கு அன்பு கிடையாது அப்படின்ட்டு வீட்லயோ உறவுகள்லையோ அல்லது அடியார்கிட்டயோ இருந்தோம்னா ஈசன் மேல அன்பு இருக்குங்கிறது எப்படி உண்மையாகும்? சித்தியார்ல சொல்ற ஈசனுக்கு அன்பில்லார், அடியவருக்கு அன்பில்லார், அடியவருக்கு அன்பில்லார், எவருக்கும் அன்பில்லார். அப்படி பேக்ல பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அன்பு வைக்கிறவனுக்கு பேர் தான் அடியார். அப்படி அடியாரா இருக்கிற அன்பு உடையவர் தான் சிவத்து மேல அன்பு வைக்கணும். அதனாலதான் அன்பே சிவமாவது யாரும் அறியலாம். மற்ற யாருக்கு தெரியும்? அடியாருக்கு அன்பே சிவமாய் அமர்ந்த அன்பு. அப்பதான் அங்க சொல்லும் பொழுது அதான் சொல்றாரு. இனி அது அறியாமல் போவோம். கீழே பாருங்க. அதாவது அருள் உருவாகிய குருவினிடம் உண்மை பொருளை உணரும் முறைமை அறியும் நெறி என்பது ஞானாசிரியர் அருளிய ஞான செய்தியின் பொருளை சிந்தித்து உணரும் முறைமையாகும். இது வரைக்கும் என்ன பண்ணிட்டு வந்திருக்கிறோம்? 5 அதிகாரம் படிச்சுட்டு என்னென்ன படிச்சுட்டு என்ன சொல்றாரு? இங்க சிந்தித்தல்னு சொல்லிட்டாரு. அப்ப இதுக்கு முன்னாடி 5 அதிகாரத்துக்கு பேர் என்ன? கற்றல் கேட்டல். முடிஞ்சிருக்கு. இங்க சிந்திக்க தொடங்குறோம், அறியும் நெறி அப்படின்ட்டு. அவ்வாறு உணரும் பொழுது இப்பொருளை நாம அறியவில்லை, திருவருளே நமக்கு அறிவிக்கிறது. அவ்வாறு திருவருள் அறிவிக்கவே நாம் அறிகின்றோம் என்பதுவே அறியும் நெறியாகும். பாருங்க குறள். நீடும் இரு வினைகள் நேராக நேராதல் கூடும் இறை சக்தி குழல். இந்த பாடல் எப்படி படிக்கணும், எப்படி பொருள் செய்யணும் கேட்டீங்கன்னா, நீடும் இரு வினைகள் நேராக நேராதல் கூடும் இறை சக்தி குழல் கூடும். பாடலின் பொருள் செய்யும் போது நீங்க தனியாக எழுதி வச்சுங்க, அந்த கீழே எழுதி வச்சுங்க. வினைகள் நீடும் வினை இரு வினைகள் நேராதல் கூடும். கூடும் போது இறைசக்தி குழல் கூடும். நீடும் இரு வினைகள் நேராக நேராதல் அப்படின்னா நம்மளை தொன்று தொட்டு வருகின்ற வினைகள், தொடர்ந்து வர்ற வினை, அதெல்லாம் ஒரு நாளைக்கு என்ன ஆகுங்க? ஒத்து போகும். இதுக்கு பேரு இருவினை ஒப்பு. 2 வகையா சொல்லப்படும். இருவினை ஒப்பை வந்து நீங்க நன்மை தீமைகளை ஒரே சரிசமமா பார்த்தீங்கன்னா அதுக்கு பேரு இருவினை ஒப்பு. எவ்வளவு பெரிய துன்பம் வந்தாலும் தோண்டு போகாம, எவ்வளவு பெரிய இன்பம் வந்தாலும் மகிழ்ந்து ஆடாம
சரிசமமான நிலையில் நின்னோம்னா அதுக்கு பேரு இருவினை ஒப்பு. நமக்கெல்லாம் இருவினை ஒப்பு வந்துருச்சா இல்லையா? வந்திருக்கு. சதவீதம் வேறு, 100% அல்ல. ஆனா நிச்சயமா 1% பயணம் கண்டிப்பா குறைஞ்சபட்சம் இருக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா எல்லா பொருளிலுமே நமக்கு இன்ப துன்பத்துல போய் பயங்கிறது இல்லையே. சரிங்களா? அப்படியா 10 ரூபாய் போயிடுச்சா, போயிட்டு போகுது, அது போயிட்டு போகுதுன்னு கவலைப்பட கிடையாது, போச்சு அவ்வளோதான். சரிங்களா? சாதாரண ஒரு 10 ரூபா வந்துச்சு, இதே பெரிய பொருளா போச்சுன்னா என்னாச்சு? போச்சு வந்துச்சுன்னா நினைக்கிறோம்யா. இந்த இடைவெளி என்னதுங்க? டைம் டிலே. இந்த இடைப்பட்ட கால வெளி என்னன்னு கேட்டீங்கன்னா பக்குவம் பெறுவதற்கான தன்மைக்கான காலம். ஒருத்தருக்கு 10 ரூபா போனாலும் என்ன ஆகல, பணம் பாதிக்கல. இன்னொருத்தருக்கு 100 ரூபா போனாலும் பணம் பாதிக்கல. அந்த 10 ரூபா போனவருக்கு 100 ரூபா போனவருக்கு என்ன வேறுபாடு? பக்குவம். சரிங்களா? இவருக்கு 10 ரூபா போல அவருக்கு என்ன தோணுது? 100 ரூபா. சரிங்களா? அதுபோல உலகத்துல எந்த இழப்பை இழந்தாலும் கவலைப்படாம இருக்கக்கூடிய இடமும், எந்த இன்பத்தை பெற்றாலும் அழிந்து இருக்கக்கூடிய இடமே இல்லாத ஒரு நிலை. அந்த இடம் அறிவு கடந்து நிற்கக்கூடிய நிலை. இல்ல, அதனாலதான் அதுக்கு சும்மா இருக்கும் சுகம்னு சொன்னார். அந்த சுகம் பேர் என்ன? சும்மா இருக்கும் சுகம். சும்மா தானே இருக்கிறேன், நான் சும்மா எல்லாமே இருக்கேன், உட்காந்து சும்மா தான் இருக்கிறேன், பேசாம உட்காந்துட்டு இருக்கிறேன். இந்த சும்மா இருத்தல் அல்ல. எங்களுக்கு சும்மா இருக்கிறது ரொம்ப பிடிக்குங்க ஐயா. சும்மா இல்லை, புரியல? அதுல ரொம்ப அருமையா அதுல வள்ளலார் சொல்லுவார். புரியல? சும்மா இருக்கும் சுகம் என்று வருமோ, நாளைக்கே வருமோ, அல்லது மற்ற என்று வருமோ அறியேன். எப்படிப்பட்ட சும்மா இருக்கும் சுகம்? வெளிக்குள் வெளிகடந்து துன்று மல மாயையற்று சும்மா இருக்கும் சுகம் என்று வருமோ அப்படின்னா 11ஆம் நூற்பால சொல்லக்கூடிய செய்தி. அந்த செய்தி எல்லாம் கடந்து எதை பத்தி இது என்ன, அவளை செத்து உடம்பு பிரிஞ்சு உயிர் பிரிஞ்சு போனதுக்கு அப்புறம் அடைஞ்சு சொல்றாரா? இல்ல, உடம்போடு இருக்கிற காலத்திலேயே எப்படி இருக்க முடியும் அப்படின்னா அதுக்கு நம்மளுக்கு மேட்சிங் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம எப்படி பொருத்தி பார்த்துக்கணும்னு கேட்டீங்கன்னா படுகின்ற துன்பங்களை எதெல்லாம் நம்ம அறிவு பாதிக்கிறது இல்லை. இதுக்கு அறிவு பாதிக்கவே இல்லையே, நான் அந்த துன்பத்துக்கு துன்பப்பட்டு நிற்கவே இல்லையே அப்படின்னு சில இடத்துல நிற்போம். அந்த இடத்துல இருவினை ஒப்பு நிகழ்கிறது. எவ்வளவு இருவினை ஒப்பு நிகழ்கிறதோ அவ்வளவு நம்ம இடத்துல மலம் பக்குவப்பட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். இல்ல, இது எல்லாமே எப்படி கேட்டீங்கன்னா காரண காரிய தொடர்ச்சி. எதுவுமே ஒண்ணு நிகழ்ந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னொன்னு கிடையாது. ஒண்ணு நடந்துட்டு இருக்குதுன்னா அந்த நடக்கிற அளவுக்கு தகுந்த மாதிரி என்ன ஆயிருங்க, அதுக்கான சீக்வன்ஸ், அதுக்கான தொடர்ச்சி நடந்துட்டே இருக்கும். மலம் எவ்வளவு பக்குவப்பட்டு இருக்கிறதோ அவ்வளவு இருவினை ஒப்பு நிகழும். எவ்வளவு இருவினை ஒப்பு நிகழ்ந்ததோ அதுக்கு தகுந்த மாதிரி திருவருள் நம்ம அறிவுல இருக்கும், விளங்கி இருக்கும். புரியல? இப்ப நீங்க முதல் இடத்துக்கு வாங்க. மலம் பக்குவப்படுறதுனா என்ன? மலம் என்றாலே ஆணவ மலம் தான். ஆணவ மலம் பக்குவப்படணும். ஆணவ மலம் நம்ம எப்படி செயலா நிற்கும்? என்னங்கம்மா? ஆணவ மலம் எப்படி நிற்கும் நம்ம இடத்துல? நம்மளுக்கு எப்படி ஆணவ மலம் என்னென்ன வகையில் நம்மளுக்கு வெளிப்பட்டு நிற்கும்? யான் எனதுங்கிற தன்மையை வெளிப்படுத்தி நிற்கும். நீங்க ஒரு செயல் செஞ்சீங்க, உங்களை யாராவது முன்னிறுத்துறாங்க, சரிங்களா, சொல்றாங்க, நிறுத்துனீங்கன்னா நான் இந்த இடத்துக்கு நிற்க மாட்டேன், இனிமேல் கூப்பிட்டா வரமாட்டேன் அப்படின்னு அவருக்கு என்ன அடங்குது அர்த்தம்? நன்முனைப்பு அடங்குது. புரியல? அப்ப அவங்களுக்கு மனம் பக்குவப்படுது இல்லைங்களா? இல்ல, என்னைய கூப்பிடல, நீங்க எங்கட கூப்பிட்டு சொன்னீங்களா நீங்க அப்படின்னு கேட்கறீங்கனாவே என்ன நிக்குது? நல்லா விளைஞ்சு நிக்குதுன்னு அர்த்தம். ஆனவெல்லாம் நல்லா விளைஞ்சு கிளகலையா விளைஞ்சு நிக்குதுன்னு அர்த்தம். நம்மளை கூப்பிடலன்னு நினைக்கிறதே தப்பு. என்னைய மதிச்சு கூப்பிடல, எனக்கு நீங்க தனிப்பட்ட முறையில சொல்லல. அது திருக்கூட்டம்னாவே ஒரு குழுவுனாவே எல்லாத்துக்கும் ஒரு பொதுவா அறிவிப்பு போட்டோம்னா பத்தாது. ஒவ்வொருத்தருக்கு தனித்தனியா கூப்பிட்டு சொல்லணும். எப்படி யார் யோசிச்சு பாருங்க. ஒரு பொது அறிவிப்பு வருது, சரிங்களா? நம்ம குடும்ப உறுப்பினர் ஒருத்தர் ஒரு பொது குடும்பத்துக்குன்னு ஒரு பொதுக்குழு வச்சுக்கிறாங்க. அப்படி ஒரு குடும்பத்துல ஒரு பொதுக்குழுவில் ஒரு குழுவுல ஒரு செய்தி போட்டா அதை பத்தி கண்டுக்காம விட்டுருவோமா? கூப்பிட்டு சொல்லணுமா? ஏதோ ஒரு முக்கியமான பிரச்சனை போட்டாங்க, யாராவது தவறிட்டாங்க, இல்லை ஏதோ முக்கியமான விபத்து போடுறாங்க, நீங்க கூப்பிட்டு எனக்கு சொன்னீங்களா?
அப்படின்னா கேட்போம். என் சொந்தக்காரருக்கு இப்படி ஆச்சுன்னு கூப்பிட்டு சொன்னீங்கன்னா கேட்போம். அடிச்சு பிடிச்சி உடனே போன் பண்ணி கேட்கறது இல்லை. ஆனா குழுக்குள்ள வந்து எங்கேயாவது ஏதாவது செய்தி போட்டா மட்டும் பார்க்கவே இல்லைங்கம்மா, பார்க்கவே இல்லைங்க ஐயா. ஏன் நமக்கு இன்னும் ஆணவ மனம் பக்குவம் இதெல்லாம் அவ்வளவுதான் ரிசல்ட். ஆணவ மனம் என்ன ஆகுது, வேலை செஞ்சுட்டு என்ன நமக்கு கூப்பிட்டாங்க வேணும்னா சொல்லட்டுமே. சரிங்களா? நம்ம ஒரு இடத்துல இது ஐயா வந்து பவானி திருக்கூட்டத்துடைய வரைமுறை என்னன்னு கேட்டீங்கன்னா, யாருக்கும் தனிப்பத்திரிகை வைக்கப்படவே மாட்டார். திருக்கூட்டத்தில் 350 பேர் இருக்கிறாங்கன்னா 350 பேருக்கு ஒரே பத்திரிகை ஒரு நாள் வந்து வகுப்புல வைக்கப்படும், போர்டுல மாட்டப்படும், குழுவுல போடப்படும். சரிங்களா? அவங்க தனியா அவங்களுக்கு பிரியப்பட்டவங்க கூப்பிட்டு போறாங்க, அதெல்லாம் வேற. எங்களுக்கு தெரியாதுங்கிற வார்த்தையவே சொல்லக்கூடாது. சரிங்களா? அப்புறம் வரலை, ஏன் வரலைன்னு கேட்பாங்க. நீங்க தெரியாது, நம்ம தெரியாம போச்சு விட்டுற முடியாது. என்னங்க ஏன் வரலன்னு கேட்பாரு. ஏன் அந்த நிகழ்ச்சி யாரும் போலையா, யாரும் எது பண்ணலையா, அப்படி அன்பர்கள் போயிட்டு வரலையா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இது குடும்பம்னு நினைச்சீங்கன்னா, ஒவ்வொருத்தரும் அங்கத்தினர் நினைச்சீங்கன்னா இதுக்குள்ள எடுத்து பார்ப்பீங்க. இல்ல நான் தனியாளு, எனக்கு தனி அழைப்பு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நினைக்கிறவங்க தான் இப்ப பெரும்பாலும் இருக்கிற கூட்டத்துல, எல்லா கூட்டத்திலும் இங்கேயும் இல்லை, எல்லா கூட்டத்திலும் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஏன் கூப்பிட்டு சொல்லல, தனி அழைப்புனா அப்படி நினைக்கிறாங்க. அப்படி இல்லை, அந்த நினைப்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு முனைப்பு இருந்து கொண்டு இருக்கிறது. கொஞ்சம் கெடுத்து நிற்பமே, அவங்க என்ன கூப்பிட்டு சொல்லணும், செய்தி தெரிஞ்சது, ஆகா அப்படியா ராஜராஜர் விழாவா, கூப்பிட்டு நாம பேசுவோமே, கூப்பிட்ட எப்ப போறீங்க, எங்க வரணும், என்ன சமாச்சாரம், போக்குவரத்து எப்படி அப்படின்னு எதையாவது கூப்பிட்டு 50 தடவை கூப்பிட்டு வேண்டாம். இன்னும் யாரும் சொல்லலைங்க, கடைசி நாள் தான் ஓட்டு போடுவீங்க, நான் கடைசி ஓட்டு தான் போடுவீங்க. அது இப்படி, அதனாலதான் அன்னைக்கே தாய்மானவர் பாடிச்சு போனார், கடை விரித்தேன் கொள்வார்களே. புரியுங்களா? எப்படிப்பட்ட கடை, ஐயோ அகண்ட பூரண ஞானானந்த வாரதி கொட்டி கிடக்குதே. சரிங்களா? இப்ப கடல் மாதிரி கொட்டி கிடக்குது ஞானம், நான் கடை விரிச்சு வச்சிருக்கிறேன், ஒருத்தரும் வரமாட்டேன். சரிங்களா? நமக்கு அந்த பொருளுடைய மதிப்புன்னு விளங்குற இதுக்கு எல்லாமே மூல காரணம் இதுதான், இந்த பாட்டு தான். என்ன, நம்மளை தொன்று வினைகள் வருது, நம்மளுடைய வினை இன்னும் பக்குவப்படல, ஆணவமலை இன்னும் பக்குவப்படல. அதனால அறிவுல என்ன விளங்கல, திருவருள் விளங்கல, சிவசக்தி விளங்கல, திருவருள் நாட்டம் நமக்கு. ஏங்க இப்ப நீங்க ரிவர்ஸ் வாங்க, ஏன் உங்களுக்கு திருவருள் நாட்டம் வரல, ஆணவமனம் பக்குவப்படவில்லை. இல்ல, அதனாலதான் திருவருளைக்கு நீடும் இருவினைகள் நேராதல் கூடும் இறை சக்தி குழல். பாடல் எப்படி படிக்கணும்னா, நீடும் இருவினையும் நேராதல் கூடும் இறை சக்தி குழல் கூடும். எப்போ வினை ஒப்பு நிகழ்கிறதோ அப்பொழுது இறைவனுடைய திருவருள் ஞான அறிவு நம்மளுடைய அறிவுல விளங்கும். எனக்கு அறிவுல திருவருள் விளங்கவே மாட்டேங்குதுன்னா வினை பக்குவப்படல, வினையும் பக்குவப்படல. நாம ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம செய்ய வேண்டியது சாதனை மட்டும்தான். புரியல? நாம என்ன நாம ஜபம் பண்ணும்போது மலம் பக்குவப்பட்டோம், ஆணவ மலம் பக்குவப்பட்டோம்னா உருட்ட முடியும். ஜபம் பண்ணும்போது ஆணவ மலம் பக்குவப்பட்டோம்னா ஜபத்தை உருட்ட முடியும், அப்படி உருட்ட முடியாது. மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான். சரிங்களா? அப்படி பெருமானை நோக்கி கசிந்து உருகி, இப்போ ஒரு குற்றவாளி தன்னுடைய குற்றத்தை உண்மையா உணர்ந்து கெஞ்சி நிற்கும் போது அரசு என்ன பண்ணுது, சட்டத்தின் ரீதியா அவனுக்கு கருணை அடிப்படையில் தன்மையை குறைக்கிறதா இல்லைங்களா? அப்ப இறைவன்கிட்ட மன்றாடி, இந்த குற்றத்துக்காக மன்றாடி இருக்கணும். மலம் நீங்க வேண்டுங்கிற விருப்பம் நம்ம இடத்துல இருக்கு. எனவே நீடும் இருவினைகள் நேராதல் கூடும் இறை சக்தி குழல் கூடும். இது குருநாதருக்கு நமக்கு செய்கின்ற உபதேசத்துல நமக்கு எப்பொழுது திருவருள் ஞானம் கூடுங்கிறதுக்கான முறை. அப்படி திருவருள் ஞானம் கூட வேண்டுமானால் இந்த சைவ சமயத்துல நினைக்கு சொல்லக்கூடிய பொருள்கள் எத்தனை அப்படின்னு உபதேசத்துல குருநாதர் அஞ்செழுத்து மந்திரம் சொல்லுவார். அஞ்செழுத்து மந்திரத்தின் வாயிலாக சொல்லக்கூடிய பொருள்கள் என்ன அப்படின்னு ரெண்டாவது பாடல சொல்றார். ஏகன் அநேகன் இருள் கருமம் மாயை இரண்டு ஆக இவை ஆறு ஆதியில்
ஆறு பொருளுக்கும் தோற்றம் கிடையாது. எந்தெந்த பொருளுக்கு? ஏகனாகிய இறைவனுக்கும், அநேகமாக இருக்கக்கூடிய உயிர்களுக்கும், இருளாக இருக்கக்கூடிய ஆணவ மலத்திற்கும், கருமம் என்று சொல்லக்கூடிய கண்மத்துக்கும், மாயை இரண்டு என்று சொல்லக்கூடிய சுத்த மாயை, அசுத்த மாயை, இவை ஆறும் தோற்றமில்லாத பொருள்கள். சைவ சித்தாந்தம் படிச்சோம்னா நமக்கு உபதேசத்தில் நாம முதல் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆறு பொருளுக்கும் என்ன இல்லை? தோற்றம் இல்லை. இதெல்லாம் தோற்றக்கேடுகள் இல்லாதது இல்ல. ஏன் ஆணவம் இதெல்லாம் முன்னாடி பார்த்தாச்சு. உயிருக்கு தோற்றம் சொல்லக்கூடாது, இறைவனுக்கு தோற்றம் சொல்லக்கூடாது, ஆணவ மலத்துக்கு தோற்றம் சொல்லக்கூடாது இல்ல. இப்ப இந்த பாட்டுல ஒரே ஒரு செய்தி மட்டும் எச்சா இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, மாயை இரண்டு, மாயை இரண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது. மாயை நம்ம பொதுவாக மாயை மட்டும்தான் படிச்சிருக்கிறோம். அதை காரியத்தன்மையில், அதாவது அதுக்கு செயல்பாட்டுக்கு வரும்போது ரெண்டு வகையா நிற்குது, சுத்தமாயை அசுத்தமாயை. அதை நம்ம உண்மை வழக்கம் படிக்கும் போது படிச்சுட்டோம். சுத்தமாயை என்பது இறைவன் விரைவில் இருக்கக்கூடிய பகுதி, அசுத்தமாயை என்பது நமக்கு உடம்பும் உலகமாக வருகின்ற பகுதி. இறைவன் நமக்கு உடம்பையும் உலகத்தையும் படைத்து கொடுத்து தன் தொழிலை நிகழ்த்துவதற்காக வாக்குமயமாக நிற்கக்கூடிய பகுதி சுத்தமாயை. உலகமா பொருள் பிரபஞ்சமா வர்றது அசுத்தமாய். அப்படி ஒரு செய்தியை இந்த பாடல்ல வைக்கிறார். கீழே பிரகிருதி மாயைன்னு ஒன்று சொல்லப்படும், நம்ம படிச்சிருக்கிறோம். சுத்தமாயை, அசுத்தமாயை, பிரகிருதி மாயை, ஆன்ம தத்துவம். ஆனாலும் பிரகிருதி மாயை என்பதை மூலப்பகுதின்னு வேற ஒரு சொல் சொல்றதுனால அதை எதில் சேர்த்துறதுல மாயைங்கிற பட்டியல சேர்த்துறது. இன்னொரு செய்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். கண்மமும் ரெண்டு பகுதி தான். ஆனா கண்மத்தை ரெண்டா சொல்ற வழக்கம் இல்லை. கண்மம் காண்மியம், கண்மம் காண்மியம். கண்மம் என்பது மூல கண்மம், காண்மியம் என்பது காரிய கண்மம். நம்ம இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிற இன்ப துன்பம் என்பது என்னதுங்க? காரிய அனுபவம், காரிய கண்மம், காரிய வினை இல்ல. நம்ம முத கொண்டு வந்த வினை மூல வினை, அது காரண கண்மம். புரியுதா? அப்ப நீங்க சொல்ற கண்மம் எந்த கண்மத்தை சொல்லியிருக்கிறாரு? காரண கண்மத்தை தான் சொல்லியிருக்கிறாரு இல்ல. அங்கே காரிய கண்மத்தை சொல்லலை. அதை விளங்கிட்டீங்கன்னா கீழே கொடுத்துருப்பாரு பாருங்க, பக்கமே 59ல கடைசி பத்தி முந்தின பத்தி பாருங்க. அதாவது உயிர்கள் மாயையின் காரியங்களாகிய தனுகரண புவன போகங்களை பெற்ற காலத்தில் அவற்றின் வழியாக மூல கண்மம் காரிய கண்மமாக வரும். அதாவது ஆகாமிய சஞ்சித பிராரத்தங்களாய் காரியப்படும். இது கண்மத்தின் காரிய நிலை. காரண நிலையில் உயிர்களை பிடித்து மயக்குவது காரிய கண்மம். இந்த குறளில் ஆசிரியர் குறிப்பிடுவது காரண கண்மமாகிய மூல கண்மத்தையே இல்லையா? பழைய புத்தகம் இல்லையா? பேரல கடைசி இந்த புக்கு படிக்கவே இல்லை. நீங்க எதுவும் சொல்ல வந்தீங்க? நண்பர்களே, இப்படி இந்த பாடல்ல 6 பொருளுக்கும் ஆதி இல்லை அப்படின்னு சொல்றார். செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளன் என்று உணர். இந்த பாடல்ல போன பாடல சொன்ன 6 பொருளுக்கு என்ன தொடர்பு? செய்வான் வினையை செய்பவன், செய்வானும் செய்கின்ற வினையும், அந்த வினையை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்றவனும் அதை அனுபவிக்கக்கூடிய ஒருவனும் உண்டு. செய்வானும் செய்வினையும் சேர்பயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளன் என்று உணர். உய்வான் நாம் தான். அந்த உய்வானே வினையிலிருந்து நீங்கி அந்த பயனை பெறுகின்ற உய்வான். அந்த வினையை செய்பவன் முதல் ஆன்மா செய்வானும், அந்த வினையை செய்கின்ற வினையும் செய்வினை. அப்ப செய்வானை எதை சொல்லியாச்சு? போன பாட்டை தொடர்புபடுத்துங்க. அநேகன். செய்வான் யாருங்க? அநேகன். செய்வினை கருமம், செய்வினை கருமம் ரெண்டு பொருத்தியாச்சா? சேர்ப்பவன் சேர்பயன், சேர்பயன் மாயை, சேர்பயன் மாயை. அடுத்தது சேர்ப்பவன் இறைவன் ஏகன். அப்புறம் உய்வான் உளன். எதிலிருந்து உய்வான்? ஆணவ மலத்திலிருந்து உய்வான்.
கீழே பாருங்க தெளிவுரைய. வினையை செய்பவனாகிய நீயும் முன்னால் செய்யப்படும் நல்வினை தீவினையாகிய வினைகளும் அவ்வினை வழியாக உன்னை வந்து அடைகின்ற இன்பத் துன்பங்களாகிய பயன்களும் அவ்வினைகளின் பயன்களை உன்னிடம் சேர்ப்பிப்பவனாகிய இறைவனும் ஆகிய 4 பொருள்களையும் நீ உய்தி பெறுவதற்காக உடையவனாக உள்ளாய் என்பதை உணர்ந்து கொள்வாயாக. இதற்கு முந்தைய குறளில் சைவ சித்தாந்தம் நித்த பொருளாக கொள்ளும் முப்பொருளை 6 பொருளாக விரித்து கூறினார். இந்த குறளில் அந்த 6 பொருளுக்கும் இடையே உள்ள தொடர்பை விளக்கி கூறுகிறார். கீழே பட்டியல் போட்டிருக்கிறாரு, படிச்சு பாருங்க. 54வது குறள் கடவுள் ஆன்மாவுக்கு உயிருக்கு உயிராய் நிற்றல். வரிசையா 3 குறள்ல இறைவன் ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் இருக்கின்ற முறைமையை எடுத்து காட்டுகிறார். ஊன் உயிரால் வாழும் ஒருமைத்தே ஊன் ஒரு உயிர்தான் உணர்வோடு ஒன்றாம் தரம். அதாவது இறைவன் உயிருக்கு உயிராய் நின்று உணரும் தன்மையது ஆன்மா. இப்போ குருநாதர் என்ன சொல்கிறார், இந்த உயிருக்கு இறைவன் வந்து உணர்த்துகிறான். அப்படி உணர்த்துகின்ற போது ஆன்மா உணரும் தன்மை உடையது. ஆன்மா அறிவிக்கவே அறியும். கீழே தெளிவுரைப்படி யாரோடு உடம்போடு உயிர் சேர்ந்து ஒன்றாகி இருக்கிறது. உடம்பும் உயிரும் பொருளால் 2 ஆயினும் 2 என்ற தன்மை தோன்றாதபடி உயிர் உடம்போடு ஒற்றுமைப்பட்டு நிற்கிறது. உடம்போடு கூடிய உயிர் அறிவு வடிவான திருவருளோடு ஒன்றுபட்டு நிற்கிறது. இவ்வாறு திருவருளோடு உயிர் சேர்ந்து வாடும் ஒற்றுமை எதுபோல் உள்ளது என்றால் உடம்பும் உயிரும் கொண்டுள்ள ஒற்றுமையை போன்றது ஆகும். உடம்பில் கலந்துள்ள உயிர் தன் இறைவை சிறிதும் புலப்படுத்தாது. உடம்பு ஒன்றே உள்ளது போல் அதனுடன் ஒற்றுமைப்பட்டு நிற்கிறது. அதுபோலவே திருவருள் உயிரோடு நீக்கமின்றி எப்பொழுதும் கலந்திருப்பினும் தன் இருப்பை புலப்படுத்தாது உயிர் ஒன்றே உள்ளது என்னும்படியாக ஒற்றுமைப்பட்டு இருக்கிறது. இவ்வாறு இரு பொருள்களுக்கிடையே இரண்டம் தன்மை தெரியாதவாறு அவை இணைந்து நிற்கும் ஒற்றுமை தொடர்பு அத்துவிதம் என்றும் அத்துவித சம்பந்தம் என்றும் சொல்லப்படும். அத்துவிதம் என்ற சொல்லின் பொருள் அந்நியமின்மை வேறின்மை என்று கொள்ளப்படும். உயிர் செலுத்தவே உடம்பு செயல்படுகிறதே தவிர உடம்புக்கு என்று தனியே செயல் இல்லை. அதுபோல திருவருள் செலுத்தவே உயிர் செயல்படுகிறது என்று திருவருள் துணையின்றி உயிருக்கு தனிச்செயல் சுதந்திரம் இல்லை. திருவருள் தன்னுடைய எப்பொழுதும் பிரிப்பின்றி கலந்திருக்கிறது என்பதையும் அதனுடைய துணை தன் அறிவு விளக்கத்திற்கு இன்றியமையாதது என்பதையும் உயிர் உணர வேண்டும் என்பது இக்குறளின் கருத்தாகும். அப்படியே சுருக்கமா வச்சீங்கன்னா திருவருள் அறிவிக்கவே இந்த உயிர் அறியும். இதுபோல உடம்பின் துணையின்றி இந்த உயிரின் துணையின்றி இந்த உடம்பு ஒருபோதும் தனித்து இருக்காது. உயிர் இருந்தா தான் இந்த உடம்புக்கு என்ன நிகழும், அறிவு நிகழும். இல்லாட்டி இந்த உடம்புக்கு வேற வச்சிருவாங்க. சூரியங்காட்டிடை சென்று சுட்டிட்டு நீரினில் மூழ்கி பேரினை நீங்கி பிணம் என்று பெயரிட்டு நீரினில் மூழ்கி நினைப்பி ஒளிந்தார்களே. அது வரைக்கும் மாமன் மச்சான் இதுன்னு சொல்லி பேர சொல்லி அழைச்சிருப்பாங்க. புரியுங்களா? அப்புறம் எப்ப எடுப்பீங்க இதை இன்னும் கொஞ்சம் நாகரீகமான ஐயனை எடுப்பீங்களா? அவ்வளவுதான் முடியும். அதனால இந்த பெயர் என்று சொல்லுகின்ற இந்த உடம்புக்கு ஒரு பெயர் வச்சிருக்கிறாங்க. அந்த பெயருக்கான காரணம் இந்த உயிர் தான். இந்த உடம்பை கூப்பிடும் போது என்னன்னு சொல்லி கூப்பிடுறோம்? ராமசாமி அப்படின்னா யார் உடம்பா திரும்புது? உள்ளுக்குள்ள இருக்கிற உயிர் தான் தன்னை கூப்பிட்டுதான் நினைச்சு ஏப்பா. இதுக்கு அவ்வளவு ஒற்றுமை இந்த உடம்போட. நம்மளுக்கு உடம்போட இருக்கக்கூடிய பிரியம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. உடம்போட நம்ம வச்சிருக்கிற இணைப்பு பிரிக்க முடியாது. இந்த உடம்பு வேற உயிர் வேற நம்மளால பார்க்கவே முடியாது. சரிங்களா? இந்த உடம்புக்கு நிகழ்கிறது போல நம்ம எதுக்கு நிகழ்தான் நினைக்கிறோம்? உயிருக்கு. அப்படி நிகழ்வதற்குத்தான் இறைவன் இந்த உடம்பு கொடுத்திருக்கிறார். அதனாலதான் இங்க சொல்லும் பொழுது ஊன் உயிரால் வாழும் ஒருமைத்தே, ஊன் உயிரோடு கூடி வாழ்கின்ற ஒற்றுமை போல. ஊன் என்பது உடம்பு, உடம்பு
உயிரோடு கூடி வாழ்கின்ற ஒற்றுமை போல ஊன் உயிரால் வாழும் உணமைத்தே ஊனோடு உயிர்தான் உணர்வோடு ஒன்றாம் தமம். அப்படின்னா இந்த ஊனோடு அது எப்படி உயிர் சேர்ந்திருக்கிறதோ அதுபோல உடம்போடு இறைவன் சேர்ந்திருக்கிற இருப்பு. அதான் பாடல சொல்ற ஊனோடு உயிர்தான் உணர்வோடு ஒன்றாம் தரம் அப்படின்னு காட்டி இந்த ஆன்மாவான உயிர் இது எதுக்கு சொல்ல வந்தாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த உயிர் ஒரு அறிவு விளக்கம் பெறணும். இந்த உயிருக்கு அறிவு நிகழ்ச்சி நிகழணும்னா ஆன்மாவோடு இறைவன் ஒன்றித்திருந்தால் மட்டும்தான் இந்த ஆன்மாவுக்கு அறிவு நிகழ்ச்சியே நிகழது. நம்ம முன்பே படித்தோம், ஏன் இறைவன் உயிரோட ஒன்றா நிற்கணும்? இந்த உயிர் நிலை பெற வேண்டுமானால் இந்த ஆன்மாவை என்ன ஆகணும்? ஆன்மாவோடு இறைவன் என்ன பண்ணணும்? ஒன்றிச்சு நிற்கணும். என்னதான் இந்த உடம்பு கூட இறைவன் ஒன்றித்து நிற்பா. அப்ப சொல்லும் போது சொன்னார், அப்ப இங்க அதுதான் ஊன் உயிரால் வாழும் உருவைத்தே ஊனோடு உயிர்தான் ஒன்றாம் தான். இது அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒன்றாதல் போமேன்னு சொல்றார். உயிருக்கு இறைவன் வாழ்முதலாகிய பொருள் அதுவே. இது உடம்பு நிலை பெற வேண்டும்னா உயிர் அவசியம். உயிர் அறிவு விளக்கம் பெற வேண்டுமானால் திருவருள் அவசியம். இந்த பாடல்ல உடம்பும் அதை செலுத்தும் உயிரும் ஒற்றுமைப்பட்டு உயிர் அவ்வுடம்பாக வாழ்வது போல உடம்போடு கூடி நிற்கும் உயிர் அதன் உணர்வுக்கு ஆதாரமான இறைவன் கலப்பினால் ஒன்றாகி அவ்வுயிராக இருக்கும் தன்மை போல. இதெல்லாம் யார் நமக்கு அறிவிக்கிறார்? குருநாதர் அறிவிக்கிறார். அவர் வர வரைக்கும் நமக்கு இந்த உடம்பு வேறு உயிர் வேறு, இந்த உடம்புக்கு வர துன்பத்தையெல்லாம் உயிருக்கு வர துன்பமாக கருதிட்டு இருக்கிற தவறுன்னு தெரிய மாட்டேன்டார். உபதேசம் பெற்ற பிறகுதான் இப்படி 6 பொருள் இருக்குதா, இந்த 6 பொருளுக்கு இப்படிப்பட்ட தொடர்பு இருக்குதா, இந்த தொடர்பு எப்படிப்பட்ட தொடர்பு? இந்த உடம்புக்கும் உயிருக்கு இருக்கிற தொடர்பு போல நமக்கும் இறைவனுக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. அதனாலதான் அத்துவிதம்ங்கிற சொல்லுக்கு தாய்மானவர் சொன்னார், ஆணவத்தினோடு அத்துவிதம் ஆனபடி மீ தானுவினோடு அத்துவிதம் ஆகுனால் என்னாலோ. இப்ப நம்ம ஆணவத்தோட சேர்ந்து நிக்கிறோம். ஆணவத்தோட சேர்ந்து நிக்கிறோம் தெரியுதா? தெரியாது. அதுபோல சிவத்தோட சேர்ந்து நிக்கிறது என்னைக்குன்னு கேட்கிறார். அப்ப இங்க இந்த அடுத்த பாடல் பாருங்க, 55 தன்னிறமும் பன்னிறமும் தானாம் கல் தன்மை தரும் பொன்னிறம் போல் பன்னிறம் இப்போ. அதாவது இந்த பாடல படிகத்தை உண்மை காட்டுறாரு. இந்த படிகம் தன்னை சார்ந்து இருக்கக்கூடிய பொருள் தன்மையை பெற்றிருக்கும் இல்ல. அதான் சொல்ற தன்னிறம் தன் இயல்பான நிறத்தையும், பன்னிறம் தன்னை சார்ந்த பல நிறங்கள் பொருளின் நிறத்தையும் தன்னுடைய நிறமாக காட்டியிருக்கும் படிகங்கள் இருக்கு. அத்தன்மையை தருவது எது? சூரியனது ஒளி. அதுதான் தன்மை தரும் பொன்னிறம் போல் சூரியனுடைய ஒளி. இது போல இந்த உலகம் திருவருள் தந்தும் நிற்கும் முறையாகும். கீழே பாருங்க தெளிவுரையில, பளிங்குக்கள் காலையிலும் மாலையிலும் சூரிய ஒளி தன் மீது படும் பொழுது தனக்கு அருகில் உள்ள பொருள்களை நிறங்களை கவர்ந்து அந்த பலவிதமான நிறங்களை தன்னுடைய நிறமாக காட்டி நிற்கும். பகலவன் நண்பகலில் உச்சியில் இருக்கும் போது பிற பொருளின் நிறங்களை காட்டாது தன் வெண்மை நிறத்தை காட்டி நிற்கும். எனவே அதை சொல்றார், காட்டி நிற்கும். இவற்றை முறையே பளிங்கின் பொது இயல்பு தன்னியல்பு என்று கூறலாம். அதாவது இவ்விரண்டு தன்மையும் அதற்கு உண்டாவது எதனால்? சூரியனுடைய ஒளியினால். அந்த சூரியனின் ஒளி போன்ற திருவருள் விளங்குகிறது. திருவருளின் துணையினால் தான் உயிர்களுக்கு கட்டு நிலையில் பொது இயல்பும் முக்தி நிலையும் தன்னியல்பும் விளங்குகின்றன அப்படின்னு இந்த பாடலை காட்டும் பொழுது அங்க சொல்ல வந்த செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் உயிருக்கு உயிரா நிற்கிறார். போன பாடல்ல ஒன்றாக நிற்கிறார்னு சொன்னார். இந்த பாடல்ல உயிருக்கு எப்படி உயிருக்கு உயிரா நிற்கிறாரு? படிகக்கல்லுக்கு எப்படி சூரியனுடைய உதவி இருக்கிறதுனால அது அறிவு விளங்கியும், அதாவது ஒளி இருக்கும்போது ஒளியாகவும் இருள் இருக்கும்போது இருளாகவும் இருக்குதோ அதுபோல ஆன்மா அறியும் கட்டு நிலையில உயிர்களை அறிவதற்கும் முக்தி நிலையில இறைவனை அனுபவிப்பதற்கும் யார் உடனா நிற்கிறார்? சிவமே உடனா இருக்கிறார். தன்னிறமும் பன்னிறமும், தன்னிறம் அதனுடைய உண்மை ஒளி, பன்னிறம் வேறு பொருளோடு சேர்ந்த போது
இந்த ஒளி எதனால் வந்த தன்னிறம் பல்நிறமும் தானாம் கல் தன்மை தரும். இது பொன்னிறம் போல் மண்ணிறம் பூ என்று காட்டுறார். 57வது பாடல். கண் தொல்லை காணும் நெறி கண் உயிர் நாப்பன் நிலை உண்டு இல்லை அல்லது ஒளி. உயிர் ஒன்றை அறியணும்னா திருவர் துணை நிற்கணும். இந்த வலியுறுத்தலுக்கு ஒரு உண்மை காட்டுறாருங்க. என்ன உண்மை? இப்ப நான் உங்களை பார்க்கிறேன், இங்க ஒரு பொருள் தெரியுது, ஒரு பொருள்லாம் முன்னாடி தெரியுது. இந்த பொருள் தெரிவதற்கு என்ன எதெல்லாம் காரணம்? இந்த பொருள் தெரிவதற்கு எதெல்லாம் காரணம்? கண்ணினுடைய ஒளி, கண்ணுக்கு ஒளியினை துணை செய்வதற்கு சூரிய ஒளி. ஆனா இடையில இந்த சூரிய ஒளி வெளிச்சம் நமக்கு துணை செய்யுதுன்னு நினைப்போடையா பார்க்கிறோம். அது எப்ப இல்லையோ அப்ப தெரியும். எப்ப இந்த ஒளி இல்லையோ அப்ப தெரியும், ஓ இது இல்லைன்னா பார்க்க முடியாதான் இருக்குது. அதான் கண் தொல்லை காணும் நெறி. கண் தொன்று தொட்டு பார்த்து வருகின்ற வழியானது நெறியானது கண்ணினுடைய நடுவில் சொல்ற. கண் தொல்லை காணும் நெறி கண்ணுக்கும் உயிருக்கும் நாப்பன்னா நடுவே என்ன இருக்குங்களா? உண்டு. அதாவது கண் உயிர் நாப்பன் உண்டு ஒளிநிலை. அது எப்படி படிக்கணும்னா கண் உயிர் நாப்பன் உண்டு ஒளிநிலை இல்லது இல்லை. புரியல? அந்த பொருளை எப்படி படிக்கணும் கீழே பாருங்க. கண் தொல்லை காணும் நெறி கண் உயிர் நாப்பன் ஒளிநிலை உண்டு அல்லது இல்லை. அவ்வளவுதான் பொருள். எதுவும் பெருசா இல்லை. கண்ணுக்கும் ஒரு பொருளை காண்பதற்கு இடையில ஒரு வெளி ஒளி இருக்கிறதுனாலதான் பார்க்கிறோம். இல்லைன்னா என்ன இல்லை? இது ஊமை சொல்லிட்டார். அதுபோல ஆன்மா ஒரு பொருளை அறிய வேண்டுமானால் ஆன்மாவினோடு இறைவனுடைய உபகாரம் கூட நிற்கணும். என்னத்தான் இப்ப நான் ஒரு பொருளை நீங்க எப்படி இந்த உலகத்துல சூரியன் வந்து இடையில நின்று எல்லா பொருளையும் காட்டி கண்ணுக்கு உதவுதோ அது போல திருவருள் என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரு பொருளை அனுபவிக்கின்ற காலத்து என்னோட இருந்து காட்டுற. நான் எந்த பொருளை அனுபவிக்கணுமோ அந்த பொருளோட இருந்தோம் உங்கள்கிட்ட பேசுறேன். உங்கள்கிட்ட பேசும்போது நீங்கிட்ட எங்களை திருப்பி பேசுன மாதிரி விருப்பத்தை உங்கள்கிட்ட ஏற்படுத்தி இருந்தாலும் உங்கள்கிட்ட பேச முடியும். உங்கள்கிட்ட பேசக்கூடாதுன்னு நான் நினைச்சிருந்து வச்சுக்கேன். சாமி என்ன பண்றாரு? உங்களைய யாரு உங்கள்கிட்ட பேசுவோம் பேசாம உட்கார வச்சிட்டாரு. அங்க வந்து விருப்பத்தை ஏற்படுத்தல. என்ன நினைக்கிறாரு? இந்த நேரத்தில் நீ அவர்கிட்ட பேசக்கூடாது, அவர் உங்கள்கிட்ட பேசாத மாதிரி நான் பண்ணிடுறேன். என்ன பண்றாரு? கொஞ்ச நேரம் அப்படியே ஆஃப் பண்ணிடுறாரு. நம்ம பேசக்கூடாதான்றது. ஓ காட்டும் உபகாரம் ஒண்ணு வேணும், காணும் உபகாரம் ஒண்ணு வேணும். இங்கிருந்து காணுகிறார், பிற பொருள்களிலிருந்து இறைவனைதான் காட்டுகிறார். நமக்கு அனுபவம் நிகழணும்னா மட்டும்தான். எல்லா பொருளையும் காட்டிட்டு இருக்கிறது அவரோட வேலையில. நீங்க கடைவீதிக்கு போனீங்க, ஒரு பொருள் வாங்கலான்னு போனீங்க, எல்லா பொருளும் கண்ணில் போடுற மாதிரி காமிக்கிறாரு. படுறது 10 பொருள், வாங்குறது ஒரு பொருள். எனக்கு வினை அனுபவம் அவ்வளவுதான். சரி, எனக்கு வினை அனுபவம் 10 பொருள் வாங்கணும்னு வச்சுங்க, 100 பொருளை காட்டுவாரு, 10 பொருளை வாங்குவேன். எதையுமே வாங்கக்கூடாதுன்னு நினைச்சுனா எல்லா கடைக்கும் ஏறிட்டு வீட்டுக்கு பேசாம தெரியும் போனங்க வந்தங்க பிடிக்கிறீங்க. ஏன் எனக்கு நீங்க அனுபவிக்கணும் அந்த வினை இல்லை, அதை வாங்கி அனுபவிக்கணும்ட்டு. ஏன்னா இதெல்லாம் நீங்க போனீங்கன்னாலும் தெரியும், நீங்க அனுபவத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளவு தூரம் போனேன், இவ்வளவு நேரம் சுத்தம், ஒண்ணுமே வாங்க வேண்டுமே. ஏன் நடந்தது? நேரம் தான் வீணாச்சு, இப்படி அடிச்சுக்கிறோம். அன்னைக்கு அந்த கண்மானமும் நம்மகிட்ட இல்லை. நமக்கு அந்த பொருள் அனுபவிக்கிற கண்மானமும் இல்லை. எல்லாத்துலையுமே நீங்க வினைன்னு ஒண்ணு எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம அறிவு தெளிவு பெறுவதற்கு மூலமா இருக்கிறது வினைதான். வினைன்னு ஒண்ணு வினைன்னா வினை இல்லைன்னா விடையே இல்லை. எவ்வளவு பெரிய துன்பம் வருது சரிங்களா? என்ன நம்ம இது பண்ணிக்க முடியும்? என்னங்க இப்படி ஆயிடுச்சு குழம்பிட்டு இருக்கோம். கடைசியில என்னங்க இவங்களுக்கே இப்படி ஆயிடுச்சா? கடைசியில விட என்னையா? கொண்டு வந்த நாம நினைக்கலாம் இவங்க எவ்வளவு நாம நினைக்கலாம்னா, நீங்க அந்த மாதிரி இருக்குங்களா பார்த்துருக்கீங்களான்னு தெரியாது. சிவபூசை பண்ணி அவங்க பெருமானுக்கு அவ்வளவா பக்தி அன்பமா இருந்தவங்களுக்கு கூட சில இடத்துல ஏற்படுகின்ற நிகழ்ச்சியில பார்க்கும்போது என்ன இப்படி நடக்குது அப்படின்னு நினைச்சு வருத்தமா இருக்கும். ஏன் இப்படி நடந்துட்டு? நம்ம பொறுத்த வரைக்கும் அது வருத்தம்.
புரியுங்களா? அவரை பொறுத்த வரைக்கும் இறைவன் கொடுத்த விடுதலை. அந்த ஆன்மாவுக்கு இறைவன் என்ன கொடுத்திருக்கிறாரு? அவர் செஞ்ச பூசைக்கு உடனே விடுதலை கொடுத்திருக்கிறாரு. புரியுங்களா? அங்க போய் பட்டினத்தார் உட்காந்து அந்த வீட்டுல இறந்து போயிருந்தாங்க. அந்த வீட்டுல போய் உட்காந்து அவர் முன்னாடி அழுதுகிட்டு இருந்தார். சரிங்களா? பக்கத்துல இருக்கவங்களாம் பேசிக்கிட்டாங்க, எல்லாம் திறந்த துறவியே ஒரு அழுகிறாருன்னா அவர் எவ்வளவு சொந்தக்காரா இவருக்கு இருப்பார், எவ்வளவு நல்லவரா இருப்பார் ஏங்க சாமி அப்படின்னா. இவர் இறந்து விட்டார், நீங்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறீர்கள், நாளைக்கு நீங்கள் எல்லாம் இறந்து விடுவீர்கள் என்று நான் அழுது கொண்டிருக்கிறேன். சொல்ல முடியுமா? தூக்கி போட்டு மிதிச்சிருவாங்க நம்ம ஊருக்குள்ள. என்னையா நினைச்சுட்டு இருக்கிற, துக்க விசாரிக்க வந்தையா, என்ன நினைச்சிட்டு வந்த அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வச்சுக்குவோம். அதுதான் காமாற்றும் முடியலோ உறுதி. சரிங்களா? என்ன பண்ணிடுவாங்க அவர் பாடலாம் எடுத்து படிச்சீங்கன்னா, நான் போய் ஒரு காலத்துல பல்லை பரிகாசித்து எல்லோரிடம் சிரித்து பொருளுக்காக நின்னேன். புரியுதா? இன்னைக்கு அதெல்லாம் கடந்து ஏகாந்தத்தினுடைய உச்சியில் இருக்கிற, ஆனந்தத்துடைய உச்சியில் இருக்கிற. ஏன் நீங்க எந்திரிச்சு நிக்கணும்? நானு மரியாதை நிமித்தம் நாளைக்கு நம்மளுக்கு வேணும், பழக்கமாகணும். புரியல? போனா வாங்க கூட உட்காந்துட்டே இருப்பாரு, ஆள் ஒன்றும் பேச கூட மாட்டார். வீட்டு பக்கம் போவீங்களா? அப்படி ஆட்கள் பக்கம் வீட்டு பக்கம் போவீங்களா? போக மாட்டோம். சரிங்களா? இது உலக இயற்கை. யாருக்கு அது தேவை? நாளைக்கு அவங்க வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு தான் அவங்க என்ன பண்ணணும். இப்படி இல்லைங்க, இவருக்கு அதெல்லாம் தேவையில்லை. திறந்து நிற்கிறார். நீ நாளைக்கு எனக்கு இருந்தா என்ன, வந்தா என்ன, போனேன், நாளைக்கு நான் செய்ய, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னை தூக்கத்தில் நீ வருவீங்க, கவலைப்பட்டு இருக்க போறேன். ஊக்கி போட்டீங்கன்னா போடு, இல்லாட்டி ஆத்தோட தான் போன போயிட்டு போறேன். புரியல? இதெல்லாம் வெளிக்குள் அதான் சொன்னீங்க. அவங்க ஏகாந்தத்தினுடைய உச்சியில் இருக்கிறார். அவங்க அடைந்த நிலைக்கெல்லாம் நம்ம கருதி பார்க்கவே முடியாதவங்க. ஆனால் ஒவ்வொருவருக்கு இந்த ஆத்ம விருப்பம் நடக்கணும். அந்த இடத்துல நம்ம அனுபவிக்கணும். அந்த அனுபவத்தை பெறுவதற்கு அவர் அந்த உடம்பை வச்சுதானே பெற்றிருக்கிறாரு. அப்படிப்பட்ட உடம்பு தானே கொடுத்திருக்கிறாரு. சரிங்களா? இப்ப நம்மளுக்கு சும்மா ஒரு டிராப் தான் விட்டுருக்கிறாரு. இந்த இன்பத்தை எப்படி விட்டுருக்கிறாரு? ஒரு சொட்டு தேன் தான் விட்டுருக்கிறாரு. இந்த தேன் இப்ப எப்படி இருக்கு கேட்டா, மறுபடியும் எப்ப கிடைக்கும், மறுபடியும் எப்ப கிடைக்கும் அப்படின்னு தேடுகின்ற தேனா இருக்கு. எனவே இங்க கண் தொல்லை காணும் நெறி, கண் உயிர் நாப்பன் உன் ஒளிநிலை உண்டு அல்லது இல்லை. ஒரு பொருள் காண வேண்டுமானால் கண், அதற்கிடையே சூரிய ஒளி துணை நிற்கணும். அதுபோல இறைவன் துணை இல்லாமல் ஒரு பொருளை இந்த ஆன்மா அனுபவிக்க முடியாது. ஆன்மாவோடு உயிருக்கு உயிராக இருந்து இறைவன் செலுத்தவே நாம் ஒரு பொருளை போய் அனுபவிக்க முடியும் அப்படின்னு காட்டுறார். உன் செயலின் ஓடும் புலன் செயல் போல் மின் செயலை மண் செயலதாக மதி. இப்போ இந்த பாடல்ல எல்லாம் சிவன் செயல் என்று சொல்ல வந்த செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாம் சிவன் செயல் என்று இரு. அதுக்கு ஒரு ஓமை சொல்றாருங்க. எப்படின்னு கேட்டா, உலகத்துல நாம சில செயலை செய்யறோம் இல்லையா, செய்யும் போது யார் செயலா கருதுறேன்? நான் செஞ்சதான் கருதுவேன். புரியுங்களா? நான் போனேன், நான் வந்தேன், நான் தூக்குனேன், ஒரு சமையல் செஞ்சேன், முடிச்சு மத்தியானம் சொன்னேன், என்னென்னலாம் சொல்றோம். அடுப்பு வச்சேன், பாத்திரம் வச்சேன், உலையில் தண்ணி போட்டேன், கொதிக்க வச்சேன், சோறாக்குனேன், சாம்பார் வச்சேன், பொரியல் வச்சேன், ரசம் வச்சேன். வரிசையா எவ்வளவு நீட்டமா சொல்லணும். சமையல் வேலைக்கு போயிட்டு வந்து நான் காலையில வேலை, உனக்கு தெரியுமா, காலையில பஸ்ஸை பிடிச்சி போய் இறங்கி அடுத்த பஸ்ஸை பிடிச்சி போய் இறங்கி வண்டி எடுத்துட்டு போனேன்னா உனக்கு தெரியும், வெயில் எடுத்துட்டு போனேன். இதெல்லாம் ஒரே வேலை தான். என்ன பண்ணோம்? அந்த வேலையை ரொம்ப கஷ்டப்பட்டு செய்யறேன். எல்லாம் நான் செய்யறேன். உன் செயலில் ஓடும் புலன் செயல் போல, உண்மையான செயல்கள்ல ஓடுகின்ற புலன் செயல். இதை யார் செய்தார்? நான் செய்தேன். இப்படி சொல்ற நீ எதை செஞ்சாலும் சிவன் செய்ததுன்னு சொல்லு. அது போல இது போல இப்ப எப்படி நீ எதை செஞ்சாலும் நான் செஞ்சேன்னு சொல்றியோ, அப்போ அருளை பெற்றதுக்கு அப்புறம் என்ன செய்ய? எது செஞ்சாலும் சிவன் செய்தது. இது நீ 5ஆம் நூற்பாலையும் 11ஆம் நூற்பாலையும் 10ஆம் நூற்பாலையும் காப்பார். 10ஆம் நூற்பா என்னது?
தானேயாகி இறைவனை நிற்க மலம் மாயை தன்னோடு பல்வினை ஒன்றே. அவனே தானே ஆகிய அந்நெறி. என்ன கேட்டீங்கன்னா அவனே எவனே? சிவனே. அவனே சிவனே. அவன் என்ன? அவனே தானே ஆகிய அந்நெறி. எப்போ நாம முக்தி காலம், அதாவது சகல நிலையில வெக்த காலம், இப்போ வினை அனுபவிச்சுட்டு இருக்க காலத்துல எல்லா செயலும் யாரால நடக்குது? சைவ சமயத்துல படிச்சுட்டு இருக்கனால நீங்க என்ன சொல்லுவீங்க? எல்லாம் இறைவனால நடக்குதுங்க. புரியுதுங்களா? அது செயல்பாட்டுல இருக்குதா? ஏட்டுல இருக்குது. இது இருக்குது, ஏட்டுல இருக்குது. அதாச்சும் எல்லாமே யார் செய்யல? சிவன் செயல். ஆனா செயல்பாட்டுல தியரி படிச்சாச்சு, பிராக்டிக்கல கேட்டீங்கன்னா என்ன பண்ணுவோம்? செய்யாததுக்கு நான் செஞ்சேன்னு சொல்லும் போது செஞ்சதுக்காக நான் செஞ்சேன்னு சொல்ல மாட்டோமா என்ன? புரியல? அந்த காரியம் நம்மளால நடந்திருக்காது. காலையில பார்த்தோம், அந்த காரியம் நம்மளால நடந்திருக்காது. யாராவது செஞ்சிருப்பாங்க. புரியல? உங்களை கூப்பிட்டு பாராட்டிட்டு இருப்பாங்க. திருக்கூட்டத்துல அப்படிங்களா, நல்லா உண்மையில நல்லா பண்றீங்க ஐயா, நீங்க இந்த மாதிரி பண்றது உண்மையிலே பிற சிறப்புங்கய்யா, நானா பண்ணேன். புரியல? இத்தனை பேர் சேர்ந்து பண்ண நான் ஆமாங்க ஐயா, நான் அதுக்காக எவ்வளவு நேரம் செலவு பண்றது தெரியுங்களா? நீங்க நினைக்கலாம் அதுக்காக நான் நிறைய முயற்சி பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நாம என்ன பண்ணுவோம்? பதில் பேசிக்கிட்டு இருப்போம். ஏன்? இல்ல இல்லைங்க, அவரு அதெல்லாம் ஒண்ணும் செய்யறது இல்லைங்க, நான் தான் அவர் தான் செஞ்சிருப்பார். நாம என்ன பண்றோம்? அவர் செஞ்சதுக்கு நம்மளையும் கூட ஒத்தாசே தேர்த்துக்குவோம். புரியல? இது எந்த காலத்துல? அறிவு விளங்காத காலத்துல. எந்த செஞ்ச செயலை செஞ்சா யாரு செஞ்ச? சிவபெருமான் நினைப்பாரு, நல்லா யோசிச்சுப்பாரு. உனக்கு ஒண்ணுக்குமே கையாளாதான் நீ எப்படி படணும்? நான் முதலே சொன்னேன், பொறியின்றி ஒன்று மாறாத உந்தி. புரியுதா? கையில டூல்ஸ் கொடுக்காம எந்திரிச்சு நடக்கவே உங்களுக்கு தெரியாத கூணும் குருடா நீ போய் எல்லாம் நீ செஞ்சியா சொல்றது அறியாமே. அப்படி என்ன பண்ணுவாங்களா? பின்னாடி இன்னும் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அவர் சிரிக்கிற சிரிப்பு எப்படி இருக்குமா? நம்மகிட்ட சிரிப்பா இருக்குமாமா. அப்பர் சாமியோட விழா விரிக்க சிரிப்பாரா, இடுப்பெலும் பொடிகிற மாதிரி சிரிச்சுக்கிட்டு இருப்பாராம். இப்படி பண்றது அப்பா நீ, நான் தான் செஞ்சேன் நீ எங்கப்பா, உன்னால எதுவும் செய்யவே முடியாது. சரியா? இப்போ நீங்க அருளுக்கு வந்துட்டீங்க. எப்படி நீங்க செய்யாத செயலை நீங்க செஞ்சேன்னு சொல்லி சொன்ன போதும் சிவன் என்ன பண்ணுச்சு? நான் தான் செஞ்சேன், அவர் முன்னாடி வந்தாரா? இல்ல, பேச பின்னாடி தான் இல்ல. இப்ப நீ என்ன பண்ண? அருள் பெற்ற பிறகு எதை நீ செஞ்சாலும் நீ செஞ்சதா காமிக்காம சிவனை போல பின்னாடி நில். எதை செஞ்சாலும் அவர் தான் செஞ்சாருங்கிறத உன்னை காட்டாம நில்லு. நிற்கிறவங்களால மட்டும்தான் ஞானத்தின் பயணத்துல உறுதியா நிற்க முடியும். சரிங்களா? நான் செய்த எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னு எதிர்பார்த்தாங்கன்னா அவங்க இந்த பயணத்துல தோல்வி அடைஞ்சிருவாங்க. இதுக்கு யாரு அவார்டு கொடுக்கணும், யாரு கிஃப்ட் கொடுக்கணும்னா சிவன் தான் கொடுக்க போகுது. நான் பணி செஞ்சேன், நம்மள ஒன்றும் கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்மளுக்கு ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாங்க, பாராட்டப்பட மாட்டேங்கிறாங்க. நம்மை நல்லவங்கன்னு புகழ்றதுனாலையோ, நம்மளை சிறந்தவர்னு புகழ்றதுனாலையோ, அல்லது நம்மளை நீங்க ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கன்னு சொல்றதுனாலையோ ஒரு ஏற்றத்தாழ்வும் வரப்போவதில்லை. நம்ம இறைவனுக்கு ஆளாய் செய்ய வேண்டியது பணி. உங்களுக்காக நான் செய்யல, எனக்காக நீங்க செய்யல. எல்லாரும் யாருக்காக செஞ்சுக்கிறோம்? அவங்களுக்காக. அண்ணன் கூப்பிட்டாரு, அக்கா கூப்பிட்டாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இதுக்காக வரல. என்னுடைய ஆன்மா ஈடேற வேண்டுமானால் இந்த பயணத்துல நான் செல்லணும். அப்படி செல்லும் போது செல்லுகின்ற செயல் எல்லாம் என் செயல் இல்லைங்கிறது நினைக்கும். இப்ப நீங்க அந்த போது அந்த முனைப்புல இருக்கும். சரிங்களா? நீங்க ஒருத்தரை பார்த்து இன்னொருத்தர் நினைச்சு கூடாது, அவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க, இவங்க அப்படித்தான் இருக்கிறாங்க. நம்ம பக்குவப்படுறதுக்கு என்ன வழி சிந்திச்சு பார்த்தீங்கன்னா, பட்டினத்தாருக்கு முன்னாடி பத்திரகிரியார் முன்னாடி போயிட்டார். பட்டினத்தாருடைய சீடர் பத்திரகிரியார். அவருக்கு முன்னாடி இவர் சிவபெருமான கலந்துட்டார். ஒரே ஒரு காரணம் தான். சாமி உடனே பற்ற விட்டுட்டேன் நின்றார். என்ன பண்ணார்? பத்திரகிரியார் 2 பேரும் 2 வாசல்ல பிச்சை எடுக்கிறாங்க. அவர் அந்த வாசல்ல மேல வாசல்ல பிச்சை எடுக்கிறாரு, இவர் கீழ வாசல்ல பிச்சை எடுக்கிறாரு. புரியல? அங்க இருந்து ஒருத்தர் ஐயா பிச்சை போடுங்கயான்னு கேட்டார். இல்ல, பிச்சை கேட்டார். பிச்சை கேட்டவர் என்ன சொன்னாரு? ஏப்பா நானே சன்னியாசி ஒண்ணு இல்லாம உட்கார்ந்து இருக்கிறேன்,
மேலவாசல் கீழே மேலவாசலுக்கு போ, அங்க ஒரு சன்னியாசி இருக்கிற சம்சாரி இருக்கிறார், அவர்கிட்ட போய் கேளுங்க. நாட்டையே விட்டு வந்துட்டார். யாருக்காக? பட்டினத்தாருக்காக அரச பொறுப்பையே விட்டு வந்தார். இவரு வீட்டில் இருக்கக்கூடிய பெருஞ்செல்வத்தை விட்டு வந்தார். இவருடைய சீடராக எப்படி சீடரானார்? வரலாறு தெரியும். என் செயலாவது யாதொன்றுங்களில் ஒரே ஒரு சொல்லுதான் பத்திரகிரியார் சீடரானதுக்காக. கழுமரம் பற்றி ஏறியது. இவரை திருடன்னு பழி சுமத்துறாங்க. பட்டினத்தார திருடன்னு பழி சுமத்திட்டாங்க. கழுத்துல வந்து காணாம போன இளவரசியோட மாலை கிடக்குது. இவர் தியானத்துல விநாயகர் கோயில் உட்கார்ந்துருந்தார். திருட போன திருடங்க அதுல ஒரு பரிசாக விநாயகர் வேண்டியதுக்காக ஒரு மாலை தூக்கி போட்டாங்க. முத்து மாலை கழுத்துல வந்து விழுந்துச்சு. தேடிட்டு வந்த காவலர் இவர் தான் திருடனார். கொண்டு போய் அரசன் முன்னாடி நிறுத்துறாங்க. நீதான் திருடினாயா? நீதான் கழுவனா? என்னது? ஒரே சரி. அப்புறம் உண்மையை சொல்கிறாயா இல்லையா? நீதான் கல்வனா திருடினாயா? படுமனமே படுமனமே துன்பம் வருது, உன்னை பத்தி இகழ்ச்சியா பேசுறாங்க, திருடன் சொல்றாங்க. நாமளாவது என்ன சொல்றோம்? உண்மையிலே என்ன பண்ணுவோம்? பதறி கத்தி கூச்சலிட்டு என்ன பண்ணுவோம்? ஓரையா கூட்டிடுவோம். ஒரே சொல்லலாம் படுமனமே. ஏப்பா, நீ செய்த குற்றத்துக்கு தண்டனை என்ன தெரியுமா? கழுமரத்தில் ஏற்றப்படுவாய். உனக்கு என்ன கடைசி ஆசை? என் செயலாவது யாதொன்றும் இல்லை, இனி தெய்வமே நின் செயலே என்று உணரப் பெற்றேன். நினதருளாலே இந்த ஊனெடுத்த பின் செய்த தீவினை யாதொன்றும் இல்லை. பிறப்பதற்கு முன் செய்த தீவினை இங்கனே வந்து மூண்டதுவே. கழுமரம் பற்றி இருந்தது. அரசருக்கு வயிறு இருந்தது. அந்த புறத்துல குடுகுடு முடி வந்தார். அரசரே கழுமரம் தீப்பற்றி இருக்கிறது. என்னது? வந்து பார்த்தார். இவர் இது கல்வன் அல்ல, ஞானி. இதெல்லாம் அவருடைய வரலாற்றில் நடந்த நிகழ்வு. அவர் உடனே காலில் விழுந்து, நீங்க சீடரா இருக்கீங்க. சீடர் அப்படியா? எனக்கு ஒரு சீடர் கிடைச்சிட்டார், வா போலாம் கூப்பிட்டாரு. எனக்கு வழிகாட்டிய இயேசன் உனக்கு வழிகாட்டுவான். பாப்பா பின்னாடி வாழ இல்ல, எனக்கு வழிகாட்டிய சிவன் உனக்கும் வழிகாட்டுவான். போயிட்டார். பின்னாடியே தொடர்ந்து போவார். ஒரு மேல வாசல் கீழே வாசல் ஒரு நாள் வந்து ஒரு அந்த நாட்டினுடைய அந்த ஊரினுடைய பண்ணையார் இரவல் கேட்கிறார். மேல வாசலுக்கு போவான்னு சொன்னாரு. அங்க போய் பிச்சை கேட்ட போது, எங்க நான் கேட்பா என்னிடத்துல வந்து கேட்கறிய, நான் என்ன என்கிட்ட இருக்க போதுனா இல்ல, கீழ வாசல்ல போனேன், உங்களுடைய குருநாதர் மேல வாசல்ல ஒரு சம்சாரி இருக்கிற போய் கேளுனாரு. என்ன, என்னுடைய குருநாதர் என்னை சம்சாரின்னு சொன்னாரா அப்படின்ட்டு பக்கத்துல ஒரு நாயை வச்சுக்கிட்டே இருந்தாரு. பக்கத்துல இந்த நாய் தான் இப்ப நமக்கு கூட வரக்கூடிய சுற்றமா தெரியுதுன்னு சொன்ன உடனே அந்த ஓட்டை எடுத்தாரு, ஒரே போடு போட்டாரு. அந்த ஓடு என்னாச்சு, அது மேல போட்டு நாய் முக்தி அடைஞ்சு அந்த முந்தனை பிறப்புல இருந்த இளவரசியா தோணுச்சு. அந்த பெச்சு எடுத்து வந்த பண்ணையார் அந்த அரசனாக மாறினாங்க. ரெண்டு பேரையும் பார்த்தா குருநாதர் என்னை இப்படி சொல்லிட்டாரா. நேரா போனார், பெருமானி இடைமருதேசா போன சாமிட்டு காலத்துல பத்திரகிரி யாரும் பார்த்துட்டு இவரும் பின்னாடி போனார். போட குருநாதருக்கு முன்னாடி சீடர் முக்தி அடைந்தார். சரிங்களா? அப்போ இதெல்லாம் உணர்வு என்பது நமக்குள்ள எந்த செயலை செய்தாலும் நான் செய்கிறேன் நினைப்பு இருக்கக்கூடாது. இது எங்கேயாவது தொத்திட்டு வந்துகிட்டு நாம நீங்க நினைக்கலாம் நம்ம அதெல்லாம் பேச அளவுக்கு தகுதியுடையவங்களா ஆயிட்டோமான்ட்டு. சரி, நம்மளுக்குள்ள 0% தான் தகுதி. இப்போ எதை செய்தாலும் நான் எதை நினைச்சிட்டு இருக்கிறேன், நீங்க வெளியே சொல்ல வேண்டாம். உள்ளுக்குள்ள என்ன நினைப்பீங்க? இதுக்கு யார் காரணம் தெரியுமா? சரிங்களா? இன்னைக்கு கடையில் நல்லா போட்டோ வந்துச்சா, வியாபாரம் நல்லா ஆச்சா, சரியா, என் முகத்தில் முடிச்சுட்டு போங்க, நல்லா இருந்துச்சு. எதையாவது சொல்லு, நீங்க எதை செஞ்சீங்கன்னாலும் நம்மளை முன்னிறுத்தி சொல்றதுக்கு பழகி வச்சிருப்போம். புரியுங்களா? நான் தான் அதுக்கு காரணம். புரியுங்களா? நல்லா சமைச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி செஞ்சீங்க, அதனாலதான் காரணம். எல்லா இடத்தையும் கொண்டு வந்து போடும். புரியுங்களா? ஒரு வெற்றி தோல்வி எல்லாத்தையும் என்ன பண்ணுவான், அதுக்கு நான் தான் காரணம். அப்போ இதுக்கு எல்லாவற்றுக்கும் நீ எப்படி முன் செயலில் ஓடும் புலன் செயல் போல், முன் செயல் புள்ளியமான கீழ்த்தரமான உலக நினைப்புல போனது போது உன் செயலை என்ன நினைக்கிற, நான் செஞ்சு நினைக்கிறேன் இல்லையா? அதுபோல உன் செயலை மண் செயலதாக மதி, உனக்கான செயல். அதனாலதான்
இதில் சொல்லும்போது சொன்னார், எந்த செயலை செய்தாலும் அருளால் செய், எதை பார்த்தாலும் அருளாக பாருங்க. தாய்மானவர் பாடல் படிச்சிருக்கோம். அருளால் எதையும் பார் என்றான். எதை பார்த்தாலும் என்னவா பாரு? அருளாக பார். அதை அறியாமல் என் அறிவாலே பார்த்தேன். எதை பார்த்தாலும் அருளாக பார்க்கணும், அதை பார்க்காம என்ன பண்ண? என் அறிவால பார்த்தேன். பார்த்ததுனால என்ன தெரிஞ்சது? இருளான பொருள் கண்டதல்ல, கண்ட என்னையும் கண்டினேன். அறிவு கொண்டு பார்க்காத அருள் கொண்டு பார். அடுத்த குறளும் அதை வலியுறுத்த சொல்றார். 58 ஓராதே ஒன்றையும் முற்று உண்ணாதே, நீ முந்தி பாராதே, பார்த்ததனை பார். இந்த பாடல் தான் இந்த சிந்தித்தலுக்கான முக்கியமான, நம்ம கற்றல் கேட்டல் சிந்தித்தல் வரிசை சொன்னோம் இல்லையா, அதுல ஒன்றையும் ஓராதே, எதையும் ஆராய்ச்சி பண்ணாத, அவற்றில் அழுந்தாதே, முந்தி பாராதே. நாம தவம் செஞ்சுட்டு இருக்கிறோம், என்னைக்கு முத்தி வரும் என்னைக்கு முத்தி வரும்னு பார்த்துட்டு இருக்காரு. திருவருளையே நினைச்சிட்டு பார்த்ததனையே பார். கீழே பாருங்க, ஞானம் எப்படி இருக்கும் எவ்வாறு வரும் என்று நீ ஆராயாது. உலகப் பொருள்களை குறித்து நினைப்பதை போல அதை பற்றி சற்றேனும் கிடையாது. இப்போ உலகத்துல ஏதாவது காரியம் செஞ்சோம்னா என்ன நினைக்கிறோம்? இவ்வளவு நாள் செஞ்சா இந்த இடத்துக்கு போயிடலாம், 1 வருஷம் படிச்சா 1வது முடிச்சிடலாம், 2 வருஷம் படிச்சா 2வது முடிச்சிடலாம், 12 வருஷம் முடிச்சா 12வது முடிச்சிடலாம், 3 வருஷம் முடிச்சா கல்லூரி முடிச்சிடலாம், அடுத்த 2 வருஷம் முடிச்சா பிஜி முடிச்சிடலாம். இப்படி நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி நான் 5 வருஷமா போயிட்டு இருக்கிறேன், 5 வருஷமா போயிட்டு இருக்கிறேன். இப்போ என்ன வந்துடும்? இந்த 2 வருஷம் இந்த இது கிடைச்சிடும், அந்த வருஷம் அந்த அனுபவம் கிடைச்சி, இதெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்காதப்பா. நீ செய்ய வேண்டியது என்ன? அது வருவதற்கு முன் அது என்ன வடிவில் வரும் என்பது குறித்து ஆராய்ச்சி செய்யாது. சிவானந்தம் எப்படி இருக்கும்? ஆராய்ச்சி பண்ண முடியுமா? அப்படி நினைச்சிட்டு இருக்காரு. நீ செய்ய வேண்டியது என்ன? ஞானம் உன்னை வந்து காணும், திருவருள் உன்னை வந்து கூப்பிடும். அது வரைக்கும் அதனை கண்டு நீ அப்போது நீ அதை கண்டு அனுபவிப்பாய். அது வரைக்கும் ஞானத்தை உன்னை வந்து காணும், அப்போது கண்டு அனுபவிப்பாய். ஞானத்தை ஞான சக்தி ஒன்றினாலேயே காண முடியும். எனவே நமது ஆற்றலை கொண்டு அதனை காண முயல்வது பயனற்றது என்பது கருத்து. நின்மலா அவத்தை என்று சொல்லக்கூடிய அவத்தையில நிகழ்வது. அப்படி நிகழக்கூடிய நிகழ்ச்சியில ஞானத்தை அணையின் முறைமை எப்படி ஞானத்துல போய் ஒன்று நிற்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, களியே மிக புலனாக கருதி ஞான ஒளியே ஒளியா ஒளியே, களியே மிகு புலனாக கருதி ஞான ஒளியே ஒளியா ஒளி. அதாவது அவனது அருள் வழியாக காணும் இடத்தை தோன்றுகின்ற இன்பத்தை அதுவே அடையத்தக்க மேலான இன்பம் கருதி என்று அந்த திருவருளில் ஒளிந்து கொள். சிவபெருமான் மகாரம், வகாரத்தின் துணையினால சிகாரத்தினுடைய அனுபவம் நிகழும். அப்படி வகாரத்தின் அனுபவம் நிகழும் பொழுது அந்த வகாரத்துல அடங்கினின், அதாவது அருள் வழியாக ஒரு காட்சி கிடைக்குதுன்னா அந்த அருளில் அடங்கி நிற்க. சிவபூஜை பண்றதுல கூட முனைப்பு வந்துடும். சிவபூஜை பண்றதே முனைப்பு வராமல் இருக்கிறதுக்கு தான் பண்றது. புரியுங்களா? புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். யாராவது பார்க்கும்போது சிவபூஜை பண்ணீங்கன்னா நமக்குள்ள வேற மாதிரி ஒரு உணர்வு வரும். அவங்க பார்க்குறாங்க, அப்படி செய்வோம் இப்படி செய்வோம், இதுவே முனைப்பினுடைய தன்மை. சரிங்களா? அதனாலதான் சிவபூஜை பண்ற இடத்துல யாரும் அருகில நிற்காம பார்த்துக்கணும். அது தனியா நம்ம உட்காந்து சிவபூஜை பண்ணணும். எக்காலத்துக்கு சிவபூஜை பண்றத பெரும்பாலும் இந்த சிவபூஜைங்கிறத 3வது தேதி அப்படி செய்யும் போது யாருக்கும் அருகாமல் இல்லாம. ஏன் கேட்டீங்கன்னா, அந்த அவங்க வந்து நின்று பார்க்குறாங்கிற நினைப்பு நமக்குள்ள வந்து நமக்கு முனைப்பு ஏற்படுத்திடக்கூடாது. புரியல? அப்ப அருள்ல அடங்கி நிற்கணும். ஏதாச்சும் இது எதுக்கு சொல்றதுன்னா, திருவருள்ல அடங்குக. நீங்க படிக்க படிக்க அதிகமா படிக்க 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 ஆணவம் முனைப்பு ஒரு பக்கம் வரும். சரிங்களா? ஞான நூல்களை படிச்சோம்னாவே, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன்னு தெரியும், எனக்கு திருவாசகத்துல எல்லாமே தெரியும். சரிங்களா? திருவாசகத்துல எல்லா தலைப்புமே தெரிஞ்சாவே எல்லாம் தெரியணும். அப்போ ஒரு தலைப்பு தெரிஞ்சாவே என்னடுவோம் தெரியுவோம். சரிங்களா? இது முனைப்பு தான். இப்போ நீங்க அவங்கள்ட்ட திருவாசகம் எல்லாமே தெரியும் சொல்வதற்கான காரணம் என்ன? இதனால சொல்றோம், இதனால் நம்மளுக்கு ஏதாவது ஞானம் விளைய போகிறதா? இதனால் ஒரு துளி நமக்கு ஞானம் விளைய போகிறதா? இல்லை. நல்லா கண்கூடா தெரியும். எதுக்கு சொல்லுவானு? நான் படித்தேன்,
அவ்வளவு படிக்கிறேன், எவ்வளவு படிக்கிறேன் செய்யலாம், ஒன்றும் அவசியமற்றது. நானும் என் சிந்தையும் ஆயகனுக்கு விடக்கும். என்னை பத்தி அவருக்கு தெரியும், அவரை பத்தி எனக்கு தெரியும். போதும் ஐயா உறவு, எனக்கு உறவு அது போதும். நீ உங்ககிட்ட சொல்லி உங்ககிட்ட இருந்து வரக்கூடிய அந்த பாராட்டு வந்தெல்லாம் எனக்கு என்ன வேணாலும் அது எதையும் செய்யும். அங்க படிச்சுன்னு எங்கேயா சொன்னோம்னா கூட அது எந்த வார்த்தைக்கு சொல்ல வேண்டியதா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அப்படியாவது ஊக்கம் வரணுன்றதுக்காக சொல்லுவோம். புரியுங்களா? இப்போ நம்ம ஆசிரியர் நடத்தும் போது எங்களுக்கு சொல்லும் போது 65வது குரல் என்ன சொல்லுது, 72வது குரல் என்ன சொல்லுது அப்படின்னா பாடம் நடந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் கேட்டுட்டே இருப்பாங்க. இப்படிலாம் படிக்கலாமா? நாமளும் 72வது குரல் என்ன வந்து கேட்டோம் டப்புன்னு சொல்லணும், சொல்லிடுவோம் அப்படின்னு ஆர்வம் முனைப்பு. புரியுங்களா? ஆரம்பிக்கிற காலத்துல அப்படி போய் சொன்னோம் செய்யலாம். எல்லாம் படிச்சு தெரிஞ்ச காலத்துல என்ன பண்ணிட்டோம். சரியா? இப்ப ஏன் சொல்லணும்னு தோணல? ஏன் தெரிஞ்சு நம்மளுக்கு அவன் கேட்டோம்னா அந்த இடம் புரியுது, அதோட விடுவான். புரியல? இப்போ நான் சொல்லி இங்க 10 பேர் இருக்கேன், எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு, அவங்க மாதிரி எல்லாம் படிச்சு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அதனால விளைய போகணும் இல்லை. நமக்கு தேவை சிவஞானம் விளையணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, திருவருளை கண்டீங்கன்னா, திருவருளை பார்த்தீங்கன்னா அந்த திருவருளோடு ஒன்று இருங்க. திருவருளை பெற்றங்கிற நினைப்புல வேற யார்கிட்டையும் நினைக்க பேசாது. நான் அதை பார்த்தேன், இதை பார்த்தேன், எனக்கு அந்த அளவு கிடைச்சது, இந்த அளவு கிடைச்சது இல்ல. சீரடியார்களின் சிவானுபவங்கள் தெரிந்திடுமாறாரே. சீரடியார் சிவானுபவங்கள் நம்மளுக்குள்ள நிகழக்கூடிய அனுபவத்தை. அதனால இது ஒருத்தர் சொல்ல, சம்பந்தமூர்த்தி நாயனார் ஆட்பாளவர் கருள் மன்னமும் ஆதிமானும் கேட்பான்புகள் கிளர்க்க வேண்டாம். சரிங்களா? இறைவன் உங்களுக்கு ஒரு மாதிரி, எனக்கு ஒரு மாதிரி, எல்லாத்துக்கும் வேற வேற மாதிரி அவங்க அனுபவத்தை கொடுப்பார். கொடுக்கும்போது அந்த அனுபவத்தை பெறுகின்ற நமக்கு அது இன்பமா தருதா, அந்த இன்பத்துல கலந்து அழுகு. அதான் இந்த பாடல களியே அப்படின்னா இன்பம். களியே மிகு புலனாக கருதி ஞான ஒளியே ஒளி. நீ ஒளிஞ்சுக்க வேண்டிய இடம் எங்கன்னு கேட்டா ஞான ஒளியில. ஒளிந்து கொள்ள வேண்டிய இடம் ஞான ஒளியில. நீ 59 60 கண்டபடியே கண்டு காணாமை காணாமை கொண்டபடியே கொண்டு இரு. இந்த பாடல்ல பிற பொருளை கருதாமல் ஞானவசமாய் நீள். இதெல்லாமே குருநாதர் உபதேசம். 10 குறள்ல மாணாக்கனுக்கு வந்து குருநாதர் என்ன உபதேசிக்கிறார்கள் வரிசையை காட்டக்கூடிய. கண்டபடியே கண்டு காணாமை காணாமை கொண்டபடியே கொண்டிரு. மாணாக்கனே, கருவிகரணங்கள் யாவும் உனக்கு வேறானவை என்பதை உணர்ந்து, அதான் கண்டபடியே கண்டு அவற்றில் நீங்கி அறியாமையாகிய கேவலம் வந்து உன்னை பற்றாதவாறு திருவருள் ஞானத்தையே நீ பொருந்தி நில். இனியும் அந்த முறையை அந்த திருவருளை விடாது பற்றி நிற்பாயாக. அவ்வாறு நின்றால் அந்த முதற் பொருள் உன்னை தன்னிடத்து அடக்கி கொள்ளும். அந்த நிலை, அந்த இசைந்த நிலையே நீ மேற்கொண்டு இருப்பாயாக. இது பாடலாம் ரொம்ப விரிவான. எளிமையா ஒரே விஷயத்தை சொல்லணும்னா, நீ இந்த அவத்தைக்கு பேர் நிர்மலாவத்தையும் பேரு. கண்டத்திலிருந்து தொடங்கும். கண்டம்னா இதயத்திலிருந்து தொடங்கும். இதயத்திலிருந்து தொடங்கி மேல் நோக்கி நகரும். நம்மளுக்கு அவத்தை எப்படி நிகழும்? புருவமத்திலிருந்து கீழே, மூலாதாரத்திலிருந்து புருவமத்தி, இல்ல புருவமத்தியில மட்டும் நிகழும் படிச்சோம். இது புருவமத்தியில கீழே மேலே அவத்தையில, புருவமத்திக்கு நடுவில் அவத்தையும் இல்லை. இதயத்துல தொடங்கி அவஸ்தையான நிலை. வழிபாட்டை செய்ய செய்ய உயிரினுடைய அனுபவம் கொஞ்சம் கொஞ்சமா கூடும். உடம்பை விட்டு நீங்கி உச்சியில போய் நிற்கும். அப்படி உச்சியில போகிறதுக்கு முன்னாடி நிற்கிற நிலை உடம்புக்கு முடிந்த நிலை. அதுக்கு பேரு துரிய நிலைன்னு பேர். அந்த துரிய நிலைய விட்டு இறங்காத. இப்படி அனுபவத்துல சிவானுபவத்துல ஒரு இடத்துக்கு போயிட்டீங்க, அந்த இடத்தை விட்டு மீண்டும் இறங்கி வராத. கண்டபடியே கண்டு. எதை கண்டபடியே? திருவருளை எப்படி இதுவரை கண்டிருக்கிறியோ அந்த இடத்துல நெல். காணாமை காணாமை. எதை காணாத? புற உலகத்தின் மேல பார்க்காத, கீழே இறங்கி வரக்க பார்க்காத. கண்டபடியே கண்டு காணாமை காணாமை. எதை கொண்டபடியே கொண்டேரு? எதை பெற்றிருக்கிற? சிவானுபவத்தை பெற்றிருக்கியா, அதை கொண்டபடியே கொண்டு இரு. இருந்தினா சிவம் நம்மை அவருடைய அருள்வெளிக்குள் அடக்கிது அப்படின்னு குருநாதன் குரல்ல அப்படி உபதேசம் செய்தாட்டு சொன்னார். இதனால் உயிர் அறிகின்ற நெறியின் வாயிலாக விளக்கம் பெறுகிறது. விளக்கம் பெறுவதற்கு அடுத்த மாதம் நாம் மீண்டும் விளக்கம் பெறுவோம் என்று இதுக்கு இடையில அடுத்த